கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அல்லேலூயா. இந்த நாளிலும் உங்கள் அனைவரும் ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் உங்கள் சிறையிருப்புகளை மாற்றி இப்போது இருப்பதை பார்க்கிறோம் அநேக மடங்கு ஆசீர்வதித்து உயர்த்துவாராக. அல்லேலூயா. இந்த நாளிலே தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்டு வாசிக்கலாம். ரோமருக்கு எழுதின நிருபம் 13ஆம் அதிகாரம் அவனுடைய 8வது வசனம். ரோமருக்கு எழுதின நிருபம் 13ஆம் அதிகாரம் அவனுடைய 8வது வசனம். ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூறுகிற கடனே அல்லாமல் மற்றொன்றிலும் ஒருவனுக்கும் கடன்படாதிருங்கள். பிறனிடத்தில் அன்பு கூறுகிறவன் நியாய பிரமாணத்தை நிறைவேற்றுகிறான். அல்லேலூயா. இந்த வசனத்தை பார்க்கும்போது ரோம சபைக்கு பவுல் எழுதுகிறார், ஒருவரில் ஒருவர் அன்பு கூறுகிற கடனே அல்லாமல் மற்றொன்றிலும் ஒருவன் கடன்படாதிருங்கள். பிறனிடத்தில் அன்பு கூறுகிறவன் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இந்த நாளிலே கடன் படக்கூடாது என்பதை குறித்து, பட்ட கடனை எப்படி தீர்ப்பது என்பதை குறித்தும் வேதம் நமக்கு என்ன சொல்லுகிறது என்று சற்று நேரம் தியானிக்கலாம் என்று கிறிஸ்துவுக்குள் நான் வாஞ்சிக்கிறேன். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அல்லேலூயா. அவர் எழுதும்போது இவனமாய் சொல்ல, நீங்கள் ஒருவருக்கு அன்பில் என்ன செய்யுங்க? கடன்படுங்க. அன்பிற்கு மட்டும்தான் கடன்பட வேண்டும், மற்றபடி எந்த ஒரு காரியத்திற்கும் நான் கடன் படக்கூடாது என்று பவுல் ரோம சபைக்கு எழுதுகிறார். இந்த நாளிலே, கடைசி நாட்களிலே அநேகருடைய அன்பு என்ன செய்யும்? தணிந்து போகும் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு அன்பிற்கு ஒருவருக்கொருவர் கடன்படுவது யாரையுமே பார்க்க முடிய மாட்டேங்கிறது. நாம் அன்பு செலுத்தினா கூட அவங்க வம்புக்கு தான் என்ன செய்கிறாங்க? வருகிறார்கள். நன்மை செய்கிறவர்கள் நமக்கு தீமை செய்கிறார்கள். அது காலம் கடைசியானபடியினால இப்படிப்பட்ட காரியங்கள் தான் சம்பவிக்கும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்படி என்று சொன்னால் ஆண்டோடைய வருகை மிக சீக்கிரம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ நாம் ஒருவருக்கு அன்பு செலுத்தலாம் என்று சொன்னால், அந்த அன்புக்கு கடன் படலாம் என்று சொன்னால், அன்பு செலுத்துகிறவர்கள் மிக குறைந்து போயிருக்கிறார்கள். அல்லேலூயா. இந்த நாட்களில் நானும் நீங்களும் இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவரும் ஒருவருக்கொருவர் அன்பிற்கு கடனாளிகளாக இருக்க வேண்டும். அப்படின்னு சொன்னா, அளவுக்கு அதிகமான அன்பை நாம் ஒருவருக்கொருவர் என்ன செய்யணும்? பகிர்ந்து கொள்ள வேண்டும். அன்பு செலுத்தி 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 ஆசை தீராது, அதுக்கு நிகராகாது. அந்த அளவுக்கு நாம் அன்புள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. யார் அப்படி அன்புள்ளவர்களாய் இருப்பார்னு சொன்னால், அன்போடு இருந்தால் நம்மை அது எப்படி வழி நடத்தும் என்று சொல்லி அதனுடைய 10வது வசனம் சொல்லுகிறது, அன்பானது பிறனுக்கு பொல்லாங்கு செய்யாது. அல்லேலூயா. ஏன் அன்பிற்கு ஒருவர் கடன்பட வேணும்? அன்பிற்கு நாம் கடன்பட்டு இருக்க வேண்டும், வேறு ஒன்றுக்கு கடன்படக்கூடாதுன்னு சொன்னா, அன்பிற்கு என்ன இல்லை? அதுக்கு பொறாமை இல்லை. பிறனுக்கு எந்த ஒரு தீங்கையும் அது செய்யாது. ஆதலால் அன்பு நிச்சய நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதலாய் இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப நாம் ஒருவருக்கு அன்பு செலுத்துவோம் என்று சொன்னால், நியாயப்பிரமாணம் முழுவதுமே நாம் கீழ்ப்படுகிறதுக்கு, அதை நிறைவேற்றுகிறதுக்கு அடையாளமாக இருக்கிறது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அந்த 10 கற்பனைகளையும் நியாயப்பிரமாணத்தையும் எல்லாவற்றையும் சேர்த்து ஒன்றாய் அன்பு என்கிறதான பிரதான கட்டளையிலே நம்மை இணைத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்ப நாம் அன்புள்ளவர்களாக இருந்தால், அன்பிற்கு கடன்படுகிறவர்களாக இருப்போம்னா, நியாயப்பிரமாணம் எல்லாமே நமக்குள்ளால் என்ன ஆயிற்று? நிறைவேறி ஆகிவிற்று. அதனால் அன்பே பிரதானம். அல்லேலூயா. நாம் எல்லாரும் அன்புள்ளவர்களா இருக்க வேண்டும். பிதாவாகிய தேவனும் ஆண்டவரை இயேசு கிறிஸ்து எப்படி அன்பா இருந்தார்களோ, அந்த அன்புல கொஞ்சம் கூட மாயம் இல்லாதபடிக்கு அதே அன்பை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு காண்பித்திருக்கிறார். இப்போ ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துக்கும் நமக்கும் எவ்வளவு வேறுபாடு இல்லாத மாயமற்றதான அன்பு பூரணப்பட்டு இருக்கிறதோ, இந்த அன்பை நாம் என்ன செய்ய வேண்டும்? பிறருக்கு காண்பிக்க வேண்டும். இதுதான் தேவ சித்தம், தேவன் விரும்புகிற காரியமாக இருக்கிறது. நம்மை நேசிக்கிற போல பிறனை நேசி என்று சொன்னார். அல்லேலூயா. அப்ப அன்பிற்கு மட்டுமே நாம் கடன் பட வேண்டும், வேறு எந்த ஒரு காரியத்திற்கும் கடன் படக்கூடாது என்று பவுல் அப்போஸ்தலன் இங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. ஒருவரிடத்தில் ஒருவர் அன்புக்கு கடனாளிகளை அல்லாமல் மற்றொன்றிலும் ஒருவனுக்கும் கடன்படாதிருங்கள். பிறனிடத்திலே அன்பு கூறுகிறவன் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிறான். அல்லேலூயா. அவன் அன்பு இருக்குன்னா எல்லா நியாயப்பிரமாணமும் நம் மூலமாக
நிறைவேற்றப்படுகிறது. ஆகையினால ஒன்னொன்னா நம்ம தேடி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. 10 கற்பனை வச்சுக்கிட்டு 1, 2, 3ன்னு 10 தேட வேண்டிய அவசியம் இல்லை. நியாயப்பிரமாணம் முழுவதையும் வச்சுக்கிட்டு ஒன்னொன்னா புரட்டிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அன்பிற்குள் நாம் அடிமைப்பட்டு வருவோம் என்று சொன்னால், அன்பிற்குள் கிறிஸ்துவோடு இணைந்து கட்டப்படுவோம் என்று சொன்னால், நியாயப்பிரமாணத்தினால எத்தனை கட்டளைகள் நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறதோ அவை எல்லாம் பூர்த்தி ஆகிவிடும். அதை நாம் மீற மாட்டோம். அதை நிறைவேற்றுகிறவர்களாக இருப்போம். அன்பு இருக்கிறோம். 10 கற்பனை சொல்லப்பட்ட எந்த ஒரு தீமையான காரியத்தையும் செய்ய மாட்டான். அன்புள்ளவன் என்ன செய்வான்? கர்த்தரை ஆராதிப்பான், பெற்றோருக்கு கீழ்ப்படிப்பான், பிறனுக்கு விரோதமா எதுவும் செய்ய மாட்டான், திருட மாட்டான், பொய் பேச மாட்டான், களவு செய்ய மாட்டான், பிறர் போல இச்சிக்க மாட்டான், ஒண்ணுமே செய்ய மாட்டான். ஏன்னா தன்னை போல பிறரை நேசிக்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ அதற்கு கடன் பட வேண்டுமே தவிர வேற எந்த ஒரு காரியத்திற்கும் கடன் படக்கூடாது என்று சொல்லி இன்றைக்கு பவுல் அப்போஸ்தலன் ரோமருக்கு எழுதின இந்த வசனத்தின் மூலமாய் கர்த்தர் நம்மோடு இடைப்பட்டு கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப அன்பிற்கு மட்டும் நாம் கர்த்தர் நமக்கு எவ்வளவு அன்பு செலுத்தி தன்னுடைய ஜீவனையே நமக்காக கொடுத்து பாவத்திலிருந்து நம்மை மீட்டு பரலோக வாசியாக மாற்றி இருக்கிறாரோ, இந்த அன்பு மாயமில்லாதபடிக்கு தன்னை போல பிறரை நேசிக்கிற அன்பிலே அது பிரதான கட்டளை என்று சொல்லியிருக்கிறார். அந்த அன்பு செலுத்துவதாக நாம் காணப்பட வேண்டும். ஆனால் இன்றைக்கு நாம் பார்ப்போம் என்று சொன்னால் அநேகருடைய அன்பு என்ன செய்யுமா? கடைசி நாட்களில் தணிந்து போகும். அப்படி தணிந்து போய்விட்டது. வீட்டிலும் ஆனாலும் சரி, சமுதாயத்தில் ஆனாலும் சரி, சபையில் ஆனாலும் சரி, அன்பு என்ன செய்து விட்டது? தணிந்து போய்விட்டது. ஆனால் பிறருக்கு நாம் என்ன செய்ய முடியாது? மற்ற எந்த ஒரு விஷயத்திலும் நான் கடன்படக்கூடாது என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் நாமோ அன்பிற்கு கடன்பட சொல்லி இருக்கிறது. இதற்கு நாம் நேர்மாறாக அன்பிற்கு அடிமைப்படவில்லை, கடன்படவில்லை, அன்பு செலுத்தவில்லை. அன்பை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலையில் இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஜனங்கள். நேர்மாறாக எது கடன்படக்கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கிறதோ அதற்கு அதிகமாய் கடன்படுகிறார்கள். எத்தனை பேருக்கு புரிஞ்சு? அல்லேலூயா. கடன்பட சொன்னது அன்பிற்காக மட்டும். ஆனா அதை என்ன செய்யவில்லை? யாருமே ஈடு கொடுக்கிறதில்லை, செய்கிறதில்லை. நேர்மாறாக யாரும் வேற எந்த ஒரு காரியத்தை கடன் படக்கூடாது என்று வேதம் சொல்லுகிறது. ஆனா எல்லாரும் அதிலே கடன் பட்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. சில நேரங்களிலே இன்றைக்கு பார்க்கும்போது கடன் இல்லாத ஆட்கள் ஒரு சிலர் தான் கடன் இல்லாதபடிக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். மற்ற அநேகருடைய குடும்பத்தை பார்க்கும்போது, அநேக ஊழியங்களை பார்க்கும்போது கடனாளிகளாய் இருக்கிறது. அநேக நாடுகள் கடனாளிகளாய் இருக்கிறது. அல்லேலூயா. நாடுகளை எடுத்து பார்த்தாலும் நாட்டுக்கு நாடு கடன் வாங்கி இருக்கிறது. கடன் இல்லாத நாடு இருக்கா என்பது எனக்கு தெரிய மாட்டேங்குது. ஒரு நாட்டுக்கு ஒரு நாடு என்ன செய்யறது? கடன் கொடுக்கிறது, கடன் வாங்குகிறது. அப்படிப்பட்டதான கடனுக்கு அடிமைப்பட்டு போகிறார்கள். அதுபோல சிலர் என்ன செய்கிறாங்க? பெரிய 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 பணக்காரர்கள் கூட என்ன செய்கிறாங்க? கடன் வாங்குகிறார்கள். தொழில் அதிபர்கள் கடன் வாங்குகிறார்கள். நமக்கு தெரிந்த இந்தியாவில் கூட தெரிந்த பெரிய பெரிய தொழில் அதிபர்கள்லாம் பல 1000 கோடிகள் அரசாங்கத்திலிருந்து என்ன செய்கிறாங்க? கடன் வாங்குகிறார்கள். இந்த கடனே அவர்களுக்கு மூச்சாக இருக்கிறது என்று சொல்லலாம். இப்படி கடன் படுவதற்கு பல விதமான வழிகள் இருக்கிறது. அநேக விசுவாச குடும்பத்தினர் கடனிலே அமிழ்ந்திருக்கிறார்கள். சில சபைகள் கடனிலே அமிழ்ந்திருக்கிறது. அல்லேலூயா. இதுக்கு சில காரணங்கள் இருக்கிறது. ஒன்று, நம்முடைய திராணிக்கு மிஞ்சி ஆசை வருவதனால் கடன் வருகிறது. எத்தனை பேர் புரிஞ்சிருக்கோன்னு தெரியல. நம்முடைய திராணிக்கு மிஞ்சி, இப்ப எனக்கிட்ட இருக்கிற காசுக்கு தகுந்த வீடு, வாகனம், மற்ற காரியங்கள் செலவு செய்கிற விதங்கள் லிமிட்டா இருந்தேன்னா அது போதும் என்கிற மனதோடு இருப்பேன். நல்லா தேவ பக்தியா நடக்க மனதா இருக்கிற ஜனங்கள் போதும் என்கிற எண்ணத்தோடு இருப்பாங்களாம். அல்லேலூயா. அப்ப இது தாண்டி நம்ம போறோம்னா நமக்குள்ள தேவ பக்தி அற்று போயிற்று என்பதுதான் அர்த்தம். பிசாசானவன் என்ன செய்வானா, எப்படியாவது கடன் பட்டு அவர்களை அடிமைப்படுத்தி அவரை குற்றுயிராக்க வேண்டும், அவருடைய சமாதானத்தை கெடுக்க வேண்டும் என்று சொல்லுதான் பிசாசானவன் பல வகையிலே அநேகரை கடன்பட பண்ணுகிறான். அல்லேலூயா. அந்த காலத்துல கடன் வாங்க வேண்டும் என்று சொன்னால் அடகு ஏதாவது ஒரு பொருள், அதுக்கு ஈடாக ஒரு பொருள் கொடுத்தாதான் கடன் கிடைக்கும். இன்றைக்கு கடைசி காலமானபடினாலே பிசாசானவன் யாரை விழுங்கலாம் என்று சொல்லி அவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல் அவன் வகை தேடி சுற்றி சுற்றி வருகிறான். எந்த ஒரு டாக்குமெண்ட் இல்லாமலே உங்களுக்கு கடன் கொடுக்கிறேன், கடன் கொடுக்கிறேன், கடன் கொடுக்கிறேன் என்று சொல்லி அநேகர் வருகிறார்கள். என்னை ஈடு கொடுக்காமலே பல லட்சங்கள் கடன் வாங்க முடியும் என்கிற சூழ்நிலையில வந்து கொண்டிருக்கு.
செல்லுல பார்த்தாலும் மெசேஜ் அதுதான் வருகிறது. போன்ல பார்த்தாலும் நாங்க கடன் கொடுக்கிறோம் வாங்கங்கிற மாதிரி தான் வருகிறது. அல்லேலூயா. அப்படியாக கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா நம்மை கடனிலே தள்ளி நம்ம அந்த கடனை அடைக்க முடியாது. வருமானத்துக்கு மிஞ்சின கடனை நாம் செலவு பண்ணுவோம்னா, வாங்கி கொள்வோம்னு சொன்னா, அப்புறம் அந்த கடனை அடைப்பதற்கு வட்டியை கட்டுவதற்கே வேற கடன் எடுத்து கட்டுவோம். அப்போ மாதத்திற்கு மாதம் அசல் என்ன செய்யும்? கடனுக்கு மேல கடன், கடனுக்கு மேல கடன், கடனுக்கு மேல கடன். அப்படி வந்து கொண்டே தான் இருக்கும். நான் அனுபவத்தோட சொல்றேன். நான் வியாபாரம் பார்த்த காலத்துல உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், இந்த ஊர்ல அநேகர் இடத்துல காசு சும்மா வச்சிருக்க தருவாங்க. சிலர் சின்ன வட்டிக்கு தருவாங்க. ஆகையினால இந்த காசை எல்லாம் அப்படி பிசினஸ்ல போட்டு, வியாபாரத்துல போட்டு, அப்படி நல்ல பிரபலமான வியாபாரங்கள் நடந்து கொண்டிருந்தது. வியாபாரமும் நல்லா நடந்து கொண்டு தான் இருந்தது. நானும் அநேகருக்கு இறங்கி கடன் கொடுத்து கொண்டு தான் இருந்தேன். அல்லேலூயா. கடைசி ஒரு நாளிலே நீங்கள் பார்ப்பீங்கன்னா, வாங்கின கடனை திருப்பி செலுத்த முடியாத சூழ்நிலை வந்தது. திருப்பி செலுத்த முடியாத சூழ்நிலை வரும்போது என்ன செய்கிறோம்? எங்கேயாவது எப்படியாவது ஒரு இடத்துல இருந்து வட்டிக்கு கடன் எடுத்து இந்த வட்டி காசுகளை என்ன செய்கிறோம்? வட்டியை கொடுக்கிறோம். அப்படியாய் மீண்டும் 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 கடனுக்கு மேல கடன் ஏறினது. அல்லேலூயா. அதனுடைய முடிவு என்ன ஆயிட்டு தெரியும்? முடிந்த அளவுக்கு நாங்க பிடிச்சு நின்னு பார்த்தோம். எங்களுடைய மனைவியுடைய நகை நட்டுகள்லாம் விற்று 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 கடனை தீர்த்து பார்த்தோம். நிக்க மாட்டேங்கிறது. நான் வாலிபமா இருக்கும்போது கூட என் வீட்டுல செய்யப்பட்டிருந்ததான தேக்கு மரத்துல செய்தான கட்டில், அது கூட ஒருவருக்கு அசலுக்காக கொடுக்கல, வட்டி காசுக்காக இந்த மாதம் வட்டிக்கு இதை கொண்டு போ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறோம். இன்னொருவருக்கு வட்டி காசு அந்த மாதம் வட்டிக்காக ஆடு குட்டி எல்லாம் நின்னுது. அந்த குட்டியும் ஆடையும் சேர்த்து நீ இந்த மாதம் வட்டிக்கு எடுத்துட்டு போ அப்படியெல்லாம் கொடுத்து பார்த்தோம். ஒண்ணுமே நிக்க மாட்டேங்குது. கடைசியில பாத்தீங்கன்னா, நமக்கு இருந்த சொந்தமான அந்த வியாபாரத்தில் சம்பாதிக்கப்படும் அந்த கட்டிடம், அது விற்க வேண்டியதான சூழ்நிலை வந்தது. எங்கள் கரங்கள்ல என்னென்ன சின்ன சின்ன ஐட்டங்கள் விற்றது எல்லாமே விற்று விற்று கொடுத்துப்பான். சேர் வரைக்கும் விற்றோம். ட்ரெஸ் வரைக்கும் வாங்கி வாங்கி ஒருவர் வெளிநாட்டிலிருந்து எங்களுக்காக கொடுக்கப்பட்டதான ஒரு ஒரு சட்ட துணி, இப்படிப்பட்டதான பேண்ட் துணி, இப்படிப்பட்ட துணிகள், அதை தைத்து போடக்கூட எங்களால முடியாதபடிக்கு அதை விற்று செலவழித்த நாட்கள் கூட உண்டு. அதோடைய சொல்லப்போனா இன்னும் பயங்கரமான காரியங்களை சொல்ல முடியும். அதை சொல்லிக் கொண்டிருந்தாலே அது கஷ்டமா தான் இருக்கும். அப்படி வித்து வித்து சட்டிப்பானை வரைக்கும் வித்து எல்லாவற்றையும் இழந்து, நான் சம்பாதித்த அத்தனையுமே இழந்து, அப்புறமா எனக்கு இருந்த குடும்ப சொத்து வரைக்கும் இழந்துட்டோம். இப்ப பார்த்தா எனக்குன்னு எதுவுமே இல்ல. நானும் மனைவியும் ஒரு பிள்ளை அந்த நாட்கள்ல இருக்கிறோம். திருமணமான ஒரு குறித்த கொஞ்ச நாளைக்குள்ள 1, 1½ வருஷத்துக்குள்ளால அப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலை வந்தது. ஊர்லயே தங்க முடியாத சூழ்நிலை வந்தது. கூலி வேலைக்காக அங்கும் இங்கெல்லாம் போய் பார்த்தோம். வேலை செய்யக்கூட திராணி இல்லை. ஆனாலும் வேற வழி இல்லாம செய்து பார்த்தோம். கடன் இறங்கவே குறையவே இல்லை. வேறு வழி இல்லாதபடிக்கு எல்லார்கிட்டயும் நான் உயிரோட இருந்தா உங்க கடனை எல்லாம் நான் திருப்பி தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு, கேரளாவுல கோழிக்கோடுங்கிறதான பகுதியில போய் பாறை வேலை. நானும் பாறையில வேலை செய்து, அவளும் பாறையில வேலை செய்து, அப்படி இப்படியே கொஞ்சம் காலத்த ஓட்டுனோம். ஹோட்டல்ல வேலை செய்தேன். வேற பலவிதமான விவசாய தொழில்கள் எல்லாம் செய்து பார்த்தேன். செங்கல் சூளைக்கு வேலைக்கு போய் பார்த்தேன். கொத்தமாரியோட கையாள் வேலைக்கு போய் பார்த்தேன். எங்க போனாலும் விடுதலே இல்ல. அல்லேலூயா. கடன் தீர்ந்த மாரியே இல்ல. குறித்த காலம் வந்தது. ஆண்டவர் என்னை ரட்சித்தார். அல்லேலூயா. எத்தனை முறை சாவுக்கு நேராய் போனோம். வாழ்வதை விட சாவதே மேல். அப்ப யோசிப்போம், இந்த கடனை எல்லாம் போட்டுக்கிட்டு நம்ம செத்து போனா, நம்முடைய தாய் தந்தைகளை, நம்முடைய உடன்பிறப்புகளை வந்து பிடிப்பாங்களே, என்னவன் இப்படியெல்லாம் கடன் வாங்கிட்டு போயிருக்கிறான். அப்படி ஒரு கலக்கத்தை நம்ம உண்டு பண்ணக்கூடாது என்று சொல்லி, சாவுக்கு மட்டும் ஆண்டவர் துணிந்த நேரங்கள் உண்டு. சாவுக்கு ஆண்டவர் எங்களை ஒப்புக் கொடுக்கவில்லை. அல்லேலூயா. அப்படியாய் படிப்படியாக வந்து இந்த நாளிலே ஆண்டவர் ரட்சித்து அவருடைய ஊழியக்காரனாய் மாற்றி, இன்றைக்கும் எனக்கு பண ஆசை வருவது கிடையாது. பணத்தை எதிர்பார்த்து நான் எந்த காரியமும் செய்ய முடியாது, செய்ய மாட்டேன். ஏன்னா இவ்வளவு தூரம் நடத்தி வந்து கடன் இல்லாத ஒரு சூழ்நிலை இன்றைக்கு ஆண்டவர் உங்க மத்தியில் என்ன நிறுத்தி இருக்கிறார்னு சொன்னா, ஆண்டவருக்கு சாட்சியா நான் நிற்பதில் ரொம்ப சந்தோஷப்படுறேன். அல்லேலூயா. இதை நான் நினைத்து பார்க்காத ஒரு நாள் கூட இல்லை என் வாழ்க்கையில. பணம் இருக்கோ இல்லையோ, ஒரு நாள் கூட நான் கடந்த காலத்துல பட்ட வேதனையை, இந்த கடன் பாரத்தை நினைக்காத நாட்களே கிடையாது. எல்லா நாளும் நான் நினைப்பேன், ஆண்டவரே இப்படிப்பட்ட என்ன, இவ்வளவும் இழந்து போன என்ன மீண்டுமா இந்த இடத்துல சாட்சியா அதே ஸ்தலத்துல ஒரு ஊழியக்காரனாய் கொண்டு நிறைத்து இப்படி வச்சிருக்கிறீங்களே என்று நான் ஆண்டவருக்கு ஒவ்வொரு நாளும் நான் நன்றி செலுத்துவேன். அல்லேலூயா. ஆகையினாலதான் என்னை தெரிந்த ஊழியக்காரங்களுக்கு மட்டுமல்ல, விசுவாசிகளுக்கும் சேர்த்து என்னை தெரிந்த அனைவர்களுக்கு இயன்ற மட்டும் நீங்கள் என்ன செய்யுங்க, கடன் வாங்காதீங்க. கடன் வாங்க இருக்கிறதுல உள்ளது போல ஜீவிப்போன்னு சொல்ல காரணம்னா, நான் பட்ட பாடுகள் அவ்வளவு உண்டு. இயேசு என்னை முன்குறிக்காவிட்டால் நிச்சயமாக நான் மரித்து போயிருப்பேன். தற்கொலை பண்ணி இருப்போம் குடும்பமாக.
கர்த்தர் இன்றைக்கும் உயிரோட வைத்திருக்கிறார். ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அப்படி இந்த கடனை உண்டு பண்ணுகிற ஒரு சாத்தானுக்கு தந்திரம் இருக்கு. தரித்திரத்தை உண்டு பண்ணுகிற ஆவிகள். இது நமக்கு சின்ன சின்ன ஆசைகளை கொடுத்து எப்படியாவது இந்த கடத்தை தீர்த்து விடலாம் அதை வாங்கி நம்ம செய்வோம். ஆனா அதை செய்ததுக்கு அப்புறம் தான் வருமானம் வந்த வழியெல்லாம் தடைபடும். இங்க செலவு அதிகமா வந்துட்டு இருக்கும், வருமானம் வருவது தடைபடும். அந்த காரியத்தை செய்ய முடியாது. இப்படி அநேக அநேக விதமான காரியங்களை, வீடை இழந்தவர்கள், சொத்தை இழந்தவர்கள், ஊரை இழந்து போனவர்கள், இப்படியெல்லாம் என்ன கூட ஆண்டவர் திருப்பி இந்த ஊர்ல கொண்டு தந்து ஒரு ஊழியக்காரன் நிறுத்தி இருக்கிறார். அநேகர் ஊர்ல இல்ல. அந்த மாதிரி எல்லாம் அந்த பிசாசு என்ன செய்யறானா, நம்மை ஏமாற்றி கொண்டே இருக்கிறான். உள்ளது போதும்னு நினைச்சு அது மாதிரி ஜீவிச்சு பாருங்க. நான் அடிக்கடி சொல்றது அதான். நம்ம மேல இருக்கிறோம் பார்த்து அவன மாதிரி போனோம்னு நினைக்கிறத விட, நம்ம கீழே இருக்கிறோம் பார்த்து கர்த்தர் என்ன இவ்வளவு நல்லா வச்சிருக்கிறாரு அப்படின்னு நீங்க நினைச்சு பாருங்க. ஆண்டவர் மென்மேலும் உங்களை உயர்த்தி கொண்டே இருப்பார். ஹல்லேலூயா. ஆனா இந்த கடன் படுவதற்கு இன்னும் சில காரியங்கள் இருக்கிறது. என்னவென்று சொன்னால், பல விதத்தில் நம்ம கடன் திடீரென்று வியாதி வருகிறது. நம்ம எதிர்பாராத விதமாக தாங்க முடியாத ஒரு கடன். எப்படியாவது அந்த ஆளை காப்பாற்ற வேண்டும் சொன்னா நல்ல ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போவோம். அங்க நல்ல பண செலவுகள் உண்டு. கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி இருக்கும். ஆனாலும் அங்கே போவதை விட இந்த இடத்துக்கு போனா பரவாயில்லை, எப்படியாவது காப்பாற்ற முடியுமான்னு சொல்லி பல ஆஸ்பத்திரியில கொண்டு போய் திடீர்னு நம்ம எதிர்பாராத விதமாக சில காரியங்கள் வருகிறது. சில ஆக்சிடென்ட் வருகிறது. பல விதமான அந்த ஆக்சிடென்ட்ல எப்படிப்பட்டதான சரீரத்தினுடைய உறுப்புகள் எல்லாம் பழுதடைந்து அதுலயும் நிறைய பணம் செலவு பண்ண வேண்டியதான சூழ்நிலைகள் வரும். இதெல்லாம் நம்ம எதிர்பாராத சூழ்நிலைகள். ஆனால் சில காரியங்கள் நம்ம அறிந்தே நம்ம அறியவே செய்கிறோம் இல்லையா? எப்படி ஒரு பிள்ளையை நம்ம ஸ்கூலுக்கு படிக்க வைக்க போகிறோம். இன்றைக்கு இருக்க சூழ்நிலை எல்கேஜி யூகேஜில இருந்து பார்த்தாலே லட்சக்கணக்கான பணங்கள் செலவு ஆகிறது. நமக்கு அதுக்கு தகுந்தாப்புல நமக்கு வரவு இருக்காது. நம்ம ஏழ்மையா இருப்போம். நம்ம பக்கத்துல இருக்கோம், அந்த ஸ்கூல்ல அந்த பிள்ளையை விட்டுருப்பாங்க. நமக்கும் ஒரு ஆசை வரும். நாம தான் நல்லா படிக்கல, நம்ம பிள்ளையாவது நல்லா படித்து மேல வரட்டும் என்று சொல்லி என்ன செய்வோம்னா, நம்ம திராணிக்கு மிஞ்சி அந்த பிள்ளையை கொண்டு சேர்ப்போம். கொஞ்ச நாள் போகும், 5-6 வருஷம் போகும். அப்புறமா ஃபீஸ் கட்ட முடியாது. அந்த பிள்ளைங்க நீ சாதா ஸ்கூல்ல கொண்டு போகலான்னா பிள்ளையும் சம்மதிக்காது, அந்த படிப்பும் அதுக்கு உகந்ததா வராது என்று சொல்லி அங்கேயே பெரிய ஒரு போராட்டம் வரும். ஆகையினால எப்படியாவது கஷ்டப்பட்டு என்ன செய்வோம்னா, அதிலே அந்த பிள்ளையை ஒரு நிலைமைக்கு கொண்டு வரதுக்குள்ளால நம்ம கடன் பட்டு போகிறோம். அல்லேலூயா. பழைய நாட்கள்ல இப்படியெல்லாம் கிடையாது. இப்பதான் துணிகரமாய் கடன் வாங்குறேன். இது சாத்தான் செய்கிற தந்திரமங்களை நீங்கள் மறந்து போகக்கூடாது. இது ஒரு வகையிலே உண்டாகிறதான கடன். நான் முதல்ல சொன்ன ஆக்சிடென்ட் காரியங்கள், விபத்துல வரக்கூடியதான இழப்புகள், வியாதியில வரக்கூடியதான பிரச்சனைகள், திடீர் ஆஸ்பத்திரி செலவு வந்து சில நஷ்டங்கள், நம்ம எதிர்பாராத நஷ்டங்கள் வந்து கொஞ்சம் கடன் படக்கூடிய வாய்ப்பு இருக்கும். ஆனா அது கூட ஒரு வாட்டி அந்த வந்துச்சுன்னா அதை நம்ம மீட்டலாம், அப்படி நிக்கலாம். ஆனா இந்த ஆசை வருது பாத்தீங்களா, அதை நிறுத்த முடியாது. தொடர்ந்து கடன் பட வேண்டியது வருகிறது. ஒரு வியாதி வந்தா நோய் குணமாக்கும்படியாக நம்ம என்ன செய்கிறோம், பணச்செலவு செய்கிறோம், அப்புறமா வெளியே வந்துடலாம். ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு, கை காலோ இல்ல சரீரத்துக்குள்ள ஏதோ ஒரு உறுப்புக்கு ஒரு பிரச்சனை ஆயிட்டு அப்படின்னாலும் நம்ம கொஞ்ச நாள் மருந்து எடுக்கிறோம். அது சரி சேர்ந்தது அப்புறம் அந்த வேலை என்ன செய்கிறது, அந்த செலவு நமக்கு நின்று போகும். ஆனா வட்டிக்கு எடுக்கிறதான காசுகள் அப்படி நிற்பதே கிடையாது. ஏன்னா நம்ம பிள்ளையை படிக்க வைக்க எடுக்கிறோம்னா தொடர்ந்து வருஷந்தோறும் படிக்க வைக்கணும். மீண்டும் மீண்டும் நம்ம வட்டிக்கு பணம் எடுத்துக்கொண்டே இருக்கணும். கடைசியில் அந்த பிள்ளை ஒரு நிலைமையில கொண்டு சேர்க்க கூட முடியாம வேதனைப்படுகிற நிறைய பேர் இருக்கிறாங்க. அல்லேலூயா. இது ஒரு வகை கடன். இன்னொரு வகை கடை பாத்தீங்கன்னா, நம்ம ஊரை பொறுத்தவரையில ஒரு பையனுக்கு திருமணம் பண்ணி கொடுக்கணும்னா தனி வீடு இருக்கா அப்படின்னு கேட்கறாங்க இந்த காலத்துல. அந்த காலத்துல அப்படி இல்ல. கூட்டு குடும்பத்துக்கு தான் பொண்ணு கிடைக்கும் இல்லையா? உடன்பிறப்புகள் அதிகம் பேர் இருந்தா தான் பொண்ணு கிடைக்கும். இன்னும் அதெல்லாம் மாறிடுச்சு. எங்க ஒருத்தன் இருக்கிறான், எங்க அப்பா அம்மா இல்லாம இருக்கிறான், என்ன பாக்குறாங்க, அதுலயும் தனியா ஒரு வீடு இருக்கணும். இதை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் இல்லையா? ஆமா, அந்த தனி வீடு வைக்க அவனுக்கு திராணி இல்லை என்று வைத்துக் கொள்ளுங்க. இவன் எங்கதான் பெண் தேடினாலும் பெண் நிச்சய மாட்டேங்குது, கிடைக்க முத வார்த்தை இதுதான் கேட்கறாங்க. தனி வீடு இருக்கா, ரெண்டாவது வேலை பார்க்கறானா, மாதம் என்ன சம்பளம், இவ்வளவுதான் இன்னைக்கு கேட்கறாங்க. அவன் ரட்சிக்கப்பட்டவனா, இயேசு கிறிஸ்துடைய பிள்ளையா, அவன் நல்லபடியா வாழ்கிறானா, குணசாலி தானா, கர்த்தருக்கு பயப்படுகிறானா, வேலை செய்து குடும்பத்தை நடத்துவானா, அவனுடைய நற்குணத்தை எதிர்பார்ப்பதே இல்லை. நல்ல ஒரு ஷூ பேண்ட் ஷர்ட் போட்டுக்கிட்டு அவன் எங்க தான் குடிச்சு வடிச்சு ஸ்டைலா நடந்துட்டானா, பைத்தியக்காரன மாதிரி ஒரு முடியை வெட்டி தாடி வளர்த்துட்டு போயிட்டானா, அவனுக்கு பொண்ணு கரெக்ட் கொடுக்குறாங்க. நம்ம மாவட்டத்துல இப்ப நடக்குது. இது இங்க இருந்தா எழுப்புதல் பற்றி எரியும்னு சொல்றாங்க. பற்றி எரிய போறது எழுப்புதல் அல்ல, இந்த சாபந்தான் பற்றி எரிய போகிறது, எல்லா இடங்களுக்கும் போக போகிறது. அல்லேலூயா. அப்போ பெற்றவங்களுக்கும் தோணும், எப்படியாவது என் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். அந்த பையனுக்கும் தோணும், எனக்கு எப்படியாவது வயசாகிட்டு கல்யாணம் பண்ணணும். யாரும் பண்ணு கொடுக்கல. என்ன செய்வாங்க, லோன் எடுத்து ஒரு வீடை என்ன செய்யறாங்க, எப்படியாவது கட்டிடுவாங்க. வீடு கட்ட முடிச்சாச்சு. அப்புறம் எப்படி கட்டுனான்னு கூட பார்க்க மாட்டாங்க. சீக்கிரமா வந்து பையனுக்கு ஒரு வீடு இருக்கு,
அவன் அம்மையும் பார்க்கண்டா, அப்பனையும் பார்க்கண்டா, உடன்பிறப்பான். இவன் தனியா பொண்ணை கொடுத்தான், அவன் வச்சு கொடுக்குறதெல்லாம் வச்சு நல்லா வாழ்ந்துட்டு இருப்பான். இதுவும் ஒரு பண ஆசை தான் அப்படின்னு சொல்லி பொண்ணை கொடுத்துருவாங்க. அப்போ லோனுக்காரன் அடுத்து நெருக்க ஆரம்பிக்கான். இவனால கட்ட முடியாது. இல்லைன்னா வெளிநாட்டில் இருப்பான், அப்பதான் அங்கே வேலை இல்லாமல் இங்கே வருவான். இல்லைன்னா இங்கே தான் ஒழுங்கா மாசத்துல ஒரு 25 நாள் வேலை கிடைக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா வேலை கொஞ்சம் கொஞ்சம் என்ன செய்யும், குறையும். இல்லைன்னா ஒரு சின்ன வியாதி வரும், வேலை செய்ய முடியாது. சரியா அந்த டியூவை என்ன செய்ய முடியாது, கட்ட முடியாது. அப்போ கொஞ்சம் கொஞ்சமா தன் மனைவியினிடத்துல நினைச்சவன் ஒன்று ரெண்டு தான் நகைகளை வாங்க. இவங்க சில மனைவிங்க கொடுப்பாங்க, சில மனைவி எங்க அப்பம் போட்டு தரமாட்டேன்னு சொல்லுவாங்க. எப்படி அந்த வீட்டுல குடும்ப பிரச்சனை வரும். இவன் வாங்கும்போது சொல்லுவான் 10 மாசத்துல அவனுக்கு திருப்பி தந்துருவேன்னு சொல்லுவான். இந்த அம்மாவும் நம்பி கொடுக்கும், திருப்பி அம்மா இவருக்கு என்ன செய்ய முடியாது, திருப்பி கொடுக்க முடியாது. அங்க கணவன் மனைவி பிரச்சனை வந்துச்சு. இப்படி எத்தனையோ குடும்பங்கள் சீரல். எத்தனை பேர் அந்த வீட்டை மீண்டும் கிடைச்ச விலைக்கு வித்துக்கிட்டு போனவங்க கூட இருக்கிறாங்க, கண்ணீர் வடிக்கிறாங்க. இதை கடன்படும் போது நம்ம அதை உணர்ந்து கொள்கிறவர்கள் இல்லை. இப்படி ஒரு வகையில கடன் குடும்பங்களிலே சுமையா வருகிறது. இன்னொரு பக்கத்துல பாத்தீங்கன்னா நம்ம பெண் வீட்டார், பெண்ணு பிள்ளைகளை, பெண் பிள்ளைகளை திருமணம் பண்ணி கொடுக்கணும். அங்கேயும் எத்தனை கோடி கொடுப்பேன், எத்தனை லட்சம் கொடுப்பேன், கார் கொடுப்பியா, அது கொடுப்பியா, இது கொடுப்பியா. அதுவும் என்ன செய்கிறாங்க, சந்தையில விலை பேசுகிற பெண்ணை என்ன செய்கிறாங்க, விலை பேச. அங்கேயும் மாப்பிள்ளை விட்டார். கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு பெண் கிடைக்குமா, என் குடும்பத்தை நடத்துறக்குள்ள பெண் கிடைக்குமா, என் மகனை பாதுகாக்கக்கூடிய ஒரு பெண் கிடைக்குமா, அப்படி யோசிக்கிறது இல்லவே இல்லை. அமௌண்ட் எவ்வளவு இருக்கு, உன் படிப்பு என்ன, அழகு என்ன, ஸ்டைல் என்ன, பணம் என்ன, இதே பார்த்து 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 இருக்கிறாங்க. இந்த பெத்தவனும் பார்ப்பான், என் பிள்ளைக்கு இருக்கிற பணத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்கலான்னா நமக்கு என்ன செய்யாது, சரியா அமையல. ஏன் சரியா அமையலைன்னா இந்த பிள்ளைய தன்னை விட மேலான இடத்துல கொடுக்கணும்னு ஆசை வச்சிருப்பாங்க. ஏழைக்கு கொடுத்த சும்மா கல்யாணம் பண்றவங்களும் இன்னைக்கு இருக்கிறாங்க. ஆனா கொடுக்கறது நமக்கு மனசு வர, ஏன் பிள்ளைய ஒரு ஏழைக்கு கொடுக்கறதா, பணக்காரன் என்னை விட பணக்காரன் தானே கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இவங்க விற்காத சொத்துக்களையும் விற்று கடன் வாங்காத இடத்துல எல்லாம் கடன் வாங்கி அவன் கேட்குற மாதிரி கிலோ கணக்கில் கொடுத்து என்ன செய்வாங்க, தங்கம் கொடுத்து கையில் லட்சக்கணக்கில் பணமும் கொடுத்து என்ன செய்வாங்க, பொண்ணையும் கொடுக்குறாங்க. அவனும் அதை என்ன செய்வான், கல்யாண செலவு கொஞ்சம் அப்படி இப்படிலாம் தீர்த்து அங்கேயும் குடும்பத்தில் பிரச்சனை தான் நடக்கிறது. பெண் வீட்டார் இங்கே என்ன செய்கிறாங்க, கடன் படுகிறார்கள். இப்படியாக பலவிதமான கடன்கள். சிலருக்கு என்னன்னா ஒரு இந்த வீட்டுக்கு மேலே நம்ம மேலே 2ஆம் மாடி அழுத்திட்டானா இங்கே இவங்களுக்கும் ஏற்றாம உறக்கமே வராது. பல காரியங்கள் அதுக்கு சாத்திரங்களை சொல்லுவாங்க. அங்கே உயர்ந்துட்டு இங்கே வசந்துட்டு நமக்கு வசத்தணும், அது வேணும் இது வேணும்னு சொல்லி தேவையில்லாம கடன்களையே நாம் உருவாக்கி கொள்கிறோம். அல்லேலூயா. அப்போ ஒரு வகையில நமக்கு தெரியாமலேயே கடன் வந்து விழக்கூடிய அளவுல சில சூழ்நிலைகள் அமைகிறது. இன்னொரு வகையில அந்த சூழ்நிலை நாம் தெரிந்த வேற சில காரியங்களை வரக்கூடிய கடன் நமக்கு சூழ்நிலை தெரிந்தாலும் கடன் படக்கூடாது என்கிற சிந்தை நமக்கு வராதபடிக்கு மீட்டிக் கொள்ளலாம் என்கிற தைரியத்துல நாம் ஒவ்வொரு காரியத்தை செய்கிறோம். ஆனா ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும், நாம் ஒரு வீடு கட்டினா கூட இந்த வீடு கடன் வாங்கி கட்டினா இந்த வீடு என்னுடைய கடுகளவும் நினைக்காதீங்க. இது அவன் காசுல கட்டின வீடு. என்னைக்கு அந்த கடனை அடைக்கிறீங்களோ அப்போதான் இது நம்முடைய வீடாகும். இல்லையா? இப்படி ஒவ்வொரு காரியத்தில் நாம் நினைப்போம் என்று சொன்னால் நிச்சயமாகவே இந்த கடன்ல இருந்து தப்பித்துக் கொள்ள முடியும். அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். இது ஒரு வகையில. ஒரு வகை தானாக கடன்களை அந்த திடீர் காரியங்கள் வந்து நமக்கு தெரியாமலே அமைந்து விடுகிறது. இன்னொரு காரியத்துல நாம சில ஆசைகளை வைப்பதனால கடன் நினைச்சுக்கிறது ஏறுகிறது. நான் சில வேளை யோசிப்பேன், இந்த ஸ்கூல் படிக்கிறாங்கல்ல பிள்ளைங்க, நம்ம படிக்காத வீட்டில் இருக்க பிள்ளைங்களுக்கு ஜஸ்ட் பாஸ் ஆனா அந்த வீட்டில் எப்படி இருக்கும், ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இப்போ 500 மார்க் அந்த பிள்ளை வாங்கணும், 300 மார்க் வாங்கினா கூட தோத்து போவான்னு நினைச்சோம். பாஸ் ஆகிட்டான்னு அந்த வீட்டில் என்ன செய்யும், சந்தோஷம் வரும். ஆனால் இன்னொரு வீட்டில் அந்த பிள்ளை 500க்கு 500 இல்லைன்னா 490 மார்க் எடுக்கணும்னு ஆசையோடு இருப்பாங்க. அந்த வீட்டில் பிள்ளை 480 மார்க் தான் எடுக்கும். எத்தனை எடுக்கும், 480 மார்க் தான் எடுக்கும். அந்த வீட்டில் ஒப்பாரி அழுகை, பிள்ளையாலும் பெற்றோராலும். நான் நீட் தேர்வுக்கு போகணும், மெரிட்டில் போகணும், நான் ஃபுல் மார்க்கு கிடைக்கும்னு நினச்சேன், இல்லை 5-3 குறைஞ்சாலும் 490 சில்லரை கிடைக்கும்னு நினச்சேன், 480 கிடைச்சுன்னு ஆள்றாங்க. 2 குடும்பத்தையும் நீங்கள் நினச்சி பாருங்க. இங்கே 300 கிடைச்சாலே சந்தோஷம், அங்கே 480 85 கிடைச்சாலும் அழுக, துக்கமா இருக்கிறது. காரணம் என்ன, நம்முடைய ஆசையை ஒரு அளவுக்கு வளர்த்தி கொள்ள. அதனால கொஞ்சம் மார்க் வாங்க நான் சொல்லலை, நம்ம நிறைய மார்க் தான் வாங்கணும். நம்ம சம்பாதிக்க கூடாதுன்னு சொல்ல, நிறைய நம்ம சம்பாதிக்கணும். நம்ம உழைப்புல கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க வேண்டும். அதுல வேதனையை கூட்டார். கர்த்தர் யார் யாருக்கு என்ன ஆசீர்வாதத்தை தந்தாலும் அதுல வேதனையை
கூட்டார். மற்றபடி சாத்தான் தருகிற ஆசீர்வாதம், நம்முடைய இச்சையின்படி உருவாக்குகிற ஆசீர்வாதத்துல பின்னாடி அழுகை உண்டு, வேதனை உண்டு என்பதை நாம் ஒவ்வொருவரும் மறந்து போகக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படியாக அப்ப பாருங்க, அப்ப அந்த ஏன் அழுகை வருகிறதுன்னா, அதுக்கு மேல அவங்க இன்னும் ஒருபடி யோசித்து இருக்கிறாங்க. அது அந்த பிள்ளைக்கு என்ன செய்யல, மார்க்கு கிடைக்கல, ஆகையனால அழுறாங்க. இங்க சின்ன குடும்பத்துல என்ன நடக்குன்னா, பாஸ் ஆக மாட்டான்னு நினைச்ச பிள்ளை பாஸ் ஆயிட்டுன்னா என்ன பெரிய சந்தோஷம். அல்லேலூயா. இது எதற்காக சொல்கிறேன்னா, நம்ம உலக ஆசைய நம்ம கொஞ்சம் குறைச்சு பார்த்தோம்னா இருக்கிறதுல சந்தோஷமா வாழலாம். அது குடிசை வீடா இருந்தாலும் சந்தோஷமா வாழலாம், நம்ம வாகனம் இல்லைனாலும் சந்தோஷமா வாழலாம், சொத்து சுகம் இல்லாம இருந்தாலும் சந்தோஷமா வாழலாம், குடும்பமா ஐக்கியமா கடன் இல்லாதபடி வியாதி இல்லாதபடிக்கு ஆண்டோடைய பிள்ளைகளா இருக்கணும். அந்த வீட்டில் தான் இயேசு இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சாபம் இல்லாத வீடா இருக்கணும், பாவம் இல்லாத வீடா இருக்கணும், கர்த்தருக்கு பயப்படுற வீடா இருக்கணும். அந்த வீட்டில் மிகுந்த சந்தோஷம் உண்டாகும். நானும் என் வீட்டாரும் கர்த்தரையே சேவிப்போம். அல்லேலூயா. அப்படி வரணும். இதை விட்டுக்கிட்டு நீங்க எத்தனை தான் நீங்க சம்பாதித்தாலும் நம்மை விட உயர்ந்த ஒருவன் இருப்பானாகில் அவனையே பார்த்து பார்த்து இவர்கள் துக்கப்பட்டு கொண்டுதான் இருப்பார்களே தவிர சந்தோஷமா வாழ மாட்டாங்க. நம்முடைய பார்வைக்கு ஒருவேளை கார் அதுல எல்லாம் போறது பார்க்கும்போது நல்ல சந்தோஷமா தெரியலாம், ஆனா அவங்க சந்தோஷமான வாழ்க்கை இல்லை. அநேக அரசியல் தலைவர்கள், அநேக பெரிய பெரிய கடன் பட்டவர்கள், எத்தனை பேர் நமக்கு சொல்ல முடியும்? ஜெயிலில் கூட போக வேண்டிய சூழ்நிலை என்ன செய்கிறது, வருகிறது. அந்தஸ்து வருகிறது, அதிகாரங்கள் வருகிறது, பணங்கள் வருகிறது. அது குறுக்கோளிகளை சம்பாதிக்கிறபடினாலும், பண ஆசையை அவங்க மனதில் வைத்து அந்த மோட்டிவில் அவங்க வாழ்கிறபடினாலும், ஒரு குறித்த காலங்கள் வரும்போது என்ன எங்க போறாங்க, ஜெயிலுக்கு போறாங்க. அல்லது அவர்களுடைய தீராத ஒரு வியாதி வந்து அவங்க சம்பாதித்ததை அனுபவிக்க முடியாதபடிக்கு என்ன செய்றாங்க, நாசமா தான் என்ன செய்றாங்க, மரித்து போகிறதை பார்க்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளாக நமக்கு கர்த்தர் சொல்லுகிறேன்னா, நீ அன்பிற்கு மட்டும் கடன்படு, மற்ற எந்த ஒரு காரியத்திலும் யாரிடத்திலும் கடன்படாதேன்னு சொல்றாரு. அதை இந்த நாளிலிருந்து நம்ம கொஞ்சம் கடைபிடிக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரம் அதனுடைய 7ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது அதனுடைய பின்பகுதி இவனமாய் சொல்லுகிறது, கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமை. கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமை. நம்ம இப்ப கடன் பட்டுட்டோம்னு வச்சிருக்கீங்களேன், பணத்தால் நம்ம கடன் பட்டோம்னா நம்ம கொடுக்க முடியாத பட்சத்துல அது வரைக்கும் நல்ல சந்தோஷமா தான் பேசுவாங்க, ஒருவருக்கு தருவாங்க, ஓகே. நம்ம மாதந்தோறும் வட்டி கொடுக்காம அவன் கேட்கும்போது அந்த அசலை திருப்பி கொடுக்க முடியாம போனா அன்பு இருந்துச்சு அந்த இடத்துல முறிஞ்சு போகும். நம்ம நினைப்போம் இவங்க தான் அன்பா இருக்கிறாங்கன்னு பணத்தை கொண்டு கொட்டிகிட்டே இருப்பாங்க, வேற வழி கிடையாது, தந்துகிட்டே இருப்பாங்க வட்டி வாங்கலாம்னு சொல்லி. கொடுக்காத பட்சத்துல அவங்க வாயிலிருந்து கேட்காத வார்த்தையில நம்ம கேட்கிறோம். எத்தனை பேருக்கு அனுபவம் இருக்கு? ஆமா, பணத்தை கேட்காத வார்த்தைகள் நம்ம கேட்பாங்க. அது என்ன வார்த்தைன்னு நான் சொல்லல, நம்ம சரீரத்தையே கேட்பாங்க, நம்ம தங்குற வீட்டை கேட்பாங்க, நமக்கு என்ன உடைமை இருந்தாலும் அதை கேட்பாங்க, நம்முடைய பிள்ளைகளை கூட கேட்பாங்க. அப்படிப்பட்ட கொடிய காலத்துல இன்னைக்கு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அநியாயமான வட்டி, கந்து வட்டி, அந்த வட்டிக்கு பின்னால ரவுடிகளை வைத்து மிரட்டி வாங்குறாங்க. தயவு செய்து இப்படிப்பட்டதான வஞ்சகனுடைய வலையில விழாதபடிக்கு நாம் இருப்போம்னா, குடிசை வீடாக இருக்கட்டும், ஏதோ ஆண்டவர் தருகிற ஆசீர்வாதமா இருக்கு, அதுக்குள்ள நின்னீங்கன்னா இப்படிப்பட்ட காரியத்துல நம்ம இடைபடாமல் இருப்போம்னா பிசாசு நம்மளை வஞ்சிக்கவே முடியாது. ஒவ்வொரு நாளும் கூழானாலும் நம்ம அதை காய்ச்சி குடிச்சிட்டு சந்தோஷமா ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி கொண்டு போகலாம். ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏசாயா 24ஆம் அதிகாரம் அவனுடைய 2வது வசனம் சொல்லுகிறது. அதனுடைய பின்பகுதியை வாசிக்கும் போது, கடன் கொடுத்தவனுக்கு எப்படியோ அப்படியே கடன் வாங்கினவனுக்கும், வட்டி வாங்கினவனுக்கு எப்படியோ அப்படி வட்டி கொடுத்தவனுக்கு சரியாய் நடக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. எப்படி கடன் கொடுத்த நம்ம இப்ப பாக்குறோம், அநியாய வட்டி வாங்குறான், அவனை தான் மோசமா பேசுவாங்க, இது தங்குமா அப்படின்னு கேட்பாங்க. அதே நேரத்துல அந்த அநியாயம் வேற வழி இல்லாம அன்னைக்கு காரியம் நடந்தா போதும் நம்ம வட்டிக்கு என்ன அநியாய வட்டி எடுக்கிறோம். அப்போ அநியாய வட்டி வாங்குறவனுக்கு எப்படியோ கொடுக்கிறவனுக்கு அப்படிதான். அல்லேலூயா. அவன் சரி சமமா இருக்காங்க. எனவே கர்த்தருடைய பிள்ளைகளை தான் அப்படிப்பட்ட அந்த சாபத்திலிருந்து தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னார். அல்லேலூயா. நாம் என்ன செய்ய வேண்டும்? கடன் வாங்குவதை நிப்பாட்டிக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. நீயோ கடன் வாங்காதிருப்பாய், அநேகருக்கு கடன் கொடுப்பாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. நீயோ கடன் வாங்காதிருப்பாய், அநேகருக்கு கடன் கொடுப்பாய். அப்போ அநேகருக்கு கொடுக்க வேண்டும் என்று சொன்னால், அந்த அளவுக்கு உங்களுக்கு ஆசீர்வாதம் வர வேண்டும் என்று சொன்னால், முதல்ல நாம் என்ன செய்வோம்னா, நீயோ கடன் வாங்காதிருப்பாய், அந்த இடத்தை நம்ம கடைபிடிக்க வேண்டும். இப்ப இருக்கிற கடன் இருக்கட்டும், இந்த கடனை நான் எப்படியாவது படிப்படியாய் கொஞ்சம் 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 கொஞ்சமா இறக்கி இறக்கி சில வருடங்களுக்குள்ளால கடன் இல்லாத ஒரு இடத்துல நாம் என்ன செய்யலாம்,
போயிருந்திருக்கலாம். அதற்கு நீங்க ஒரு பிரதிஷ்டை இன்னைக்கு பண்ணணும், ஒரு தீர்மானம் இன்னைக்கு எடுக்கணும். இப்ப எத்தனை லட்சம் எவ்வளவு நீங்க கடன் பட்டாலும் பரவாயில்ல, நான் இத்தனை பேருக்கு இத்தனை ரூபாய் நான் கடன் பட்டு இருக்கிறேன், எல்லார்கிட்டையும் சொல்லிடணும், இனி நான் கடன் வாங்கி எந்த ஒரு காரியத்தையும் செய்ய மாட்டேன். கர்த்தர் என்னுடைய உழைப்பின் பலனை ஆசீர்வாதமாக்கி தருவார். இதனுடைய ஒரு பகுதியை இருக்கிற கடன்ல படிப்படியாய் கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சி ஒரு பாதி கடன் தீர்ந்துட்டுன்னு வச்சிடுங்க, மீதி உள்ள கடன் அதி சீக்கிரமாய் தீர்ந்து போகும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். மற்றபடி நாம் கடன் வாங்கி ஒவ்வொரு காரியத்தை செய்வோம்னு சொன்னா கடைசியில வட்டி கட்டவே முடியாதபடிக்கு ஒரு சூழ்நிலை வரும். அப்ப கடன் கொடுத்தவன் கடன் வாங்கினவன் இவங்களுக்குள்ளால பிரச்சனை வரும், சண்டை வரும், வாக்குவாதம் வரும், கெட்ட வார்த்தை பேசுவாங்க, சாபம் போடுவாங்க, கேஸ் கொடுப்பாங்க, அடிப்பாங்க, நம்மகிட்ட இருக்கையெல்லாம் பறித்தும் கொள்வார்கள். அல்லேலூயா. இதை ஆண்டவர் விரும்புகிறதில்லை. அநேக ஜனங்கள் இப்படியாக இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட கடன் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் தான் நம்ம பார்க்க முடிகிறது. அல்லேலூயா. இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க, இருக்கிற கடன் இருக்கட்டும், அதை மாற்றுவதற்கு இயேசு நமக்கு வழி செய்ய. என்னுடைய கடன் எப்படி கர்த்தர் மாற்றினாரோ அதுபோல ஆச்சரியமாய் கர்த்தர் அந்த கடத்தை மாற்றுவார். யாருக்கும் அநியாயம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, எங்கேயுமே கொள்ளை அடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் நம்முடைய கையின் பிரயாசத்தை ஆசீர்வதித்து தருவார். அல்லனா கடன் வாங்கினவனுக்கு கடன் தந்தவனுட்டு ஒரு தய கிடைக்கும். எப்பா நீ இத்தனை வருஷமா நீ இவ்வளவு எனக்கு வட்டிக்கு கட்டிட்ட, நீ தரண்டாப்பா போ அப்படின்னு சொல்லி விட. அல்லது நம்முடைய பிள்ளைகளுடைய ஒரு எதிர்காலத்துல ஒரு நல்ல வாழ்க்கை, ஆம்பளையோ பொம்பளையோ அது மேற்று கிடையாது, நம்முடைய பிள்ளை கர்த்தருடைய பிள்ளைகளா இருந்தால் அடுத்த நம்மளால உழைச்சு கூட அந்த கடனை தீர்க்க முடியாத கண்டிஷன்ல இருந்தா கூட அந்த பிள்ளைகளுக்கு ஒரு திருமண காரியங்கள் வரும்போது அதற்கேற்ற துணையை கர்த்தர் ஏற்படுத்தி தரும்போது இந்த கடன்கள் ஆட்டோமேட்டிக்கா மாறி போகும். அல்லேலூயா. இதை நாம் செய்கிறது இல்ல, கர்த்தர் நமக்கு செய்து தருவார். அல்லேலூயா. நம்ம நம்பி இருப்பேன்னா இன்னும் கொஞ்சம் ஏமாந்து போயிரும். ஆனா கர்த்தர் என்ன செய்வார்? நம்ம மனுஷனை நம்பதை பார்க்க கர்த்தர் பேர் பற்றுதலா இருப்பதே நலம். மனுஷனை நம்பி இருந்தா வெக்கப்பட்டு போவோம். இந்த இடத்துல மேக்சிமம் ஒரு சிலர் தவிர எல்லாரும் கடன் பட்டிருப்பீங்கன்னு தான் நினைக்கிறேன். கர்த்தர் உங்கள் கடனை மாற்ற போதுமானவரா இருக்கிறார். அந்த கடனை மாற்ற வேண்டும் என்று சொன்னால் நீங்க இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க, இனி நான் கடன் வாங்க மாட்டேன். மீன் வாங்கினாலும் சரி, பால் வாங்கினாலும் சரி, இல்லை இன்னொரு காரியம் செய்தாலும் சரி, வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அதை ஆண்டவர்கிட்டையும் கேட்கணும். ஆண்டவரே நான் இப்படி சொல்லிட்டேன், நீங்க தான் எனக்கு என்ன செய்யணும்? உதவி செய்யணும். நம்ம சொன்னா கூட சிலவர்கள் அடுத்த ஏதாவது வழி வந்து நிற்கும். திடீர் கடன் ஒண்ணு பட வேண்டிய சூழ்நிலையும் வந்து நிற்கும். அது யார் தான் செய்யணும்? கர்த்தர் தான் செய்யணும். ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்கணும். ஆண்டவர் அதை வாய்க்க பண்ண அவர் போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆமா. உபாகமம் 28:12 தான், நீ அநேக ஜாதிகளுக்கு என்ன செய்வாய்? கடன் கொடுக்காய், நீயோ கடன் வாங்காதிப்பா. அந்த உபாகமம் 28 நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா மேல சொல்றது, நீ என்னுடைய வார்த்தைக்கு உண்மையாய் கவனமாய் செவி கொடுத்து அதன்படி நடப்பாய் என்று சொன்னார். கீழே சொல்லப்படுகிற ஆசீர்வாதம் உனக்கு பலிக்கும் என்று 14ஆம் வசனம் வரைக்கும் ஆசீர்வாதத்தை சொல்லுகிறார். அதிலே 12வது வசனத்துல தான் சொல்லுகிறார், நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய் என்று சொல்லி. அல்லேலூயா. அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. ஆமா. கடன் வாங்காம நாம இருப்போம்னா இருக்கிற கடனை ஆண்டவர் சில காலங்களுக்குள்ளார அந்த கடனை தீர்த்து கடன் இல்லாத ஒரு நல்ல வாழ்வை தருவார். நீங்க ஆண்டவர் கர்த்தர் என்னுடைய கடனை தீர்த்தார். எப்படி தீர்த்தாருங்கிறது நமக்கே தெரியாது. அவ்வளவு தூரம் ஆச்சரியம். ஏன்னா ஒவ்வொரு ஆளுகளுக்கும் ஒவ்வொரு பிளானை வச்சிருக்கிறார். நம்முடைய இருதயத்தின் வேண்டுதலையும் நம்முடைய இருதயத்தின் சிந்தனையை அறிந்து அந்த கடனை எப்படி தீர்க்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நல்ல பிளான் வச்சிருக்கிறார். நம்ம மாம்சமா பிளான் வச்சோம்னா ஒரு பிளான்ல நிக்காது. அந்த பிளான் எல்லாம் நான் நிறைய பார்த்தேன், ஒன்னிலையுமே தப்பித்துக் கொள்ள முடியவே இல்லை. அல்லேலூயா. கர்த்தர் சமயத்துல பாரத்தை வச்சுக்கிட்டு, ஆண்டவரே நான் இனி கடன் வாங்க மாட்டேன், அது என்ன அவசர பொருளான கடன் வாங்க மாட்டேன், அந்த அளவுல நீங்க தான் நடத்தணும். இனி இருக்கிற கடனை எந்த விதத்துல நீங்க தான் தீர்க்கணும். நம்ம உண்மையா இருக்கணும், நேர்மையா இருக்கணும், உழைக்கிறவங்களா இருக்கணும், ஆண்டோட சமத்துல இருக்கிறவங்களா இருக்கணும், வேத வசனத்துக்கு கீழ்ப்படுகிறவங்களா இருக்கணும், அவருடைய கற்பனை கை கொள்ளுகிறவங்களா இருக்கணும், அவருடைய வார்த்தைக்கு உண்மையாய் செவி கொடுக்கிறவங்களா இருப்போம் என்று சொன்னார். என் பிள்ளை கடன் பட்டுட்டான், இந்த நேரத்துல இனி வாங்க மாட்டான்ப்பா, இந்த கடத்தை எப்படியா தீர்த்துதாருங்கன்னு சரண்டர் ஆயிட்டான், நான் ஒரு விஷயம் தூக்கி விடுவேன். ஆண்டவர் என்ன தூக்கி விடுவார். தூக்கி விட்ட பிறகும் பிசாசு பழைய ஆசையை கொண்டு வர, இன்னும் பார்த்துக்கலான்னு. அப்படி 2வது கடன் வாங்க யாரும் போகக்கூடாது. இன்றைக்கு கடன் பட்டிருக்கிற உங்களை பார்த்து நான் சொல்லுவேன், ஆண்டவருடைய நாமத்தினாலே ஆமென், நீங்கள் இப்போது இருப்பதை பார்க்கிற அநேக மடங்கு அநேகருக்காய் கொடுக்கிறவர்களாய் கர்த்தர் உங்களை மாற்றுவார். நீங்களோ கடன் வாங்காது இருப்பீர்கள். நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்னன்னா, இனிமேல் நான் நினைச்ச மாட்டேன், அது கவர்மெண்ட் லோன் கடமானாலும் சரி, குழு கடமானாலும் சரி, டெய்லி சீட்டானாலும் சரி, மாச சீட்டானாலும் 7 சீட்டானாலும் சரி, எல்லாத்தையும் ஒரு ஸ்டாப் பண்ணிட்டு படிப்படியா ஒவ்வொன்றை தடுத்து கொஞ்சம் கொஞ்சமா
இறக்கி இறக்கி வந்தீங்கன்னா சீக்கிரமாய் அந்த கடனை தீர்க்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. நமக்கு தந்திருக்கிற வாக்குத்தத்தம், நீயோ கடன் வாங்காதிருப்பா, அநேகருக்கு கடன் கொடுப்பார். நீங்க விசுவாசிகள் என்னிடத்துல வந்து, பாஸ்டர் நான் இந்த லோனுக்காக எழுதி போட்டுருக்கேன் பாஸ்டர், இந்த லோன் கிடைக்க எனக்காக ஜெபிங்க பாஸ்டர் அப்படின்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பாஸ்டர் என்ன செய்யணும்? ஆண்டவரே, இந்த விசுவாசிக்கு லோன் கிடைக்க ஜெபம் பண்ணுங்க, கடன் கிடைக்க ஜெபம் பண்ணுங்க, அவங்க எதிர்பார்த்துருக்க லட்சம் வர ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது, அப்படியே நான் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணி என் விசுவாசிக்கு கடன் கொடுங்க கடன் கொடுங்கன்னா என்ன அர்த்தம்? ஆண்டவர் சார் நீயே கடன் வாங்காதிருப்பான்னு சொல்றாரு. ஆனா நம்ம கடன் வாங்கிட்டே இருக்கிறோம். கீழ்ப்படியாத பிள்ளைகள் தான் அர்த்தம். இல்லையா? நம்மளை வெட்கப்படுத்த மாட்டார், பட்டினி போட மாட்டார். பட்டினி போட்டாலும் அது பட்டினியா நமக்கு தெரியாது. நம்ம எல்லாம் என் ஜனங்கள் நல்லா புசித்து குடித்து திருப்தியா தான் இருப்பாங்க. கர்த்தர் அந்த ஜனங்களை பார்த்துக்கொள்ள வாக்குத்தத்தங்கள் இருக்கிறது. அல்லேலூயா. எனவே சோர்ந்து போக வேண்டாம். உங்கள் கடனை இன்றைக்கு யாரெல்லாம் கடன் பிரச்சனையில கண்ணீர் வடித்து கொண்டு என் கடன் என்றைக்கு தீருமோன்னு இந்த இடத்துல நிற்கிறீர்களோ, உங்கள் கடனை கர்த்தர் தீர்க்க வல்லவராய் இருக்கிறார். ஆனால் சில காலம் நீங்கள் பொறுத்திருக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. ஆண்டவருக்கு ஒரு வேலை இருக்கிறது. அந்த வேலை உங்களுக்கு கடன் இல்லாத வாழ்வாக கர்த்தர் மாற்றி தருவார். நீங்க செய்ய வேண்டிய காரியம்னா, இனி நான் கடன் வாங்க மாட்டேன். நல்ல ஒரு பேப்பர்ல எழுதி ஜெபம் பண்ணி தீர்மானம் பண்ணிட்டு ஒவ்வொரு நாளும் இருக்கிற வருமானத்துல உங்கள் குடும்ப செலவுகளை நடத்துங்கள். அதுல வரக்கூடிய மீதியை அந்த கடன்காரர்களிருந்து அந்த கடனை செலுத்த முயற்சி பண்ணுங்கள். சீக்கிரமாய் உங்கள் கடன் மாறி போகும். உங்களுக்கு விரோதமாய் எழும்பின இந்த கடன்ங்கிற ஆயுதம் வாய்க்காமல் போகும். கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்தும். அல்லேலூயா. ஆமா, வேதத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை உங்களுக்கு சுட்டிக்காட்டி அப்படி நான் முடித்துவிட வாஞ்சிக்கிறேன். 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அதில் 1 முதல் 7 வரை உள்ள வசனங்களை இப்போது வாசிக்கலாம். 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 1 முதல் 7 வரை உள்ள வசனம் நல்லா கவனமா கேளுங்க. தீர்க்கதரிசிகளுடைய புத்திரரில் ஒருவனுக்கு மனைவியா இருந்த ஒரு ஸ்திரீ எலிசாவை பார்த்து, உமது அடியானாகிய என் புருஷன் இறந்து போனான். உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை அறிவீர். கடன் கொடுத்தவன் இப்போது என் 2 குமாரரையும் தனக்கு அடிமைகளாக்கி கொள்ள வந்தான் என்றாள். எலிசா அவளை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது சொல் என்றான். அதற்கு அவள், ஒரு குடம் எண்ணெய் அல்லாமல் உமது அடியாளுடைய வீட்டில் வேறொன்றும் இல்லை என்றாள். அப்பொழுது அவன், நீ போய் உன்னுடைய அயல் வீட்டுக்காரர் எல்லாரிடத்திலும் அநேகம் வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்கி உள்ளே போய் உன் பிள்ளைகளுடன் உள்ளே நின்று கதவை பூட்டி அந்த பாத்திரங்கள் எல்லாவற்றிலும் வார்த்து நிறைந்ததை ஒரு பக்கத்தில் வை என்றான். அவள் அவனிடத்திலிருந்து போய் தன் பிள்ளைகளுடன் கதவை பூட்டி கொண்டு இவர்கள் பாத்திரங்களை அவளிடத்தில் கொடுக்க அவள் அவைகளில் வார்த்தாள். அந்த பாத்திரங்கள் நிறைந்தபின் அவள் தன் மகன் ஒருவனை நோக்கி, இன்னும் ஒரு பாத்திரம் கொண்டு வா என்றாள். அதற்கு அவன், வேறே பாத்திரமில்லை என்றான். அப்பொழுது எண்ணெய் நின்று போயிற்று. அவள் போய் தேவனுடைய மனுஷனுக்கு அதை அறிவித்தாள். அப்பொழுது அவன், நீ போய் அந்த எண்ணெயை விற்று உன் கடனை தீர்த்து மீந்ததை கொண்டு நீயும் உன் பிள்ளைகளும் ஜீவனம் பண்ணுங்கள் என்றான். சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. இது எத்தனை பேருக்கு புரிஞ்சது? கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. பாருங்க, இதுல ஒரு தீர்க்கதரிசியுடைய புத்திரர் ஒருவனுடைய மனைவியா இருந்த ஒரு ஸ்திரீ எலிசா தீர்க்கதரிசியை பார்க்க வர்றான். அங்க எதற்காக வருகிறான்னா, கடன். அவர் இருந்த காலத்திலே கடன் பட்டது, இப்போது அவர் இல்லை. ஆனா இந்த கடனை தீர்ப்பதற்கு இவளுக்கு வழியே இல்லை. அப்போ எலிசா தீர்க்கதரிசி ஓடி வர, ஆண்டவரே இப்படி ஒரு சம்பவம் நடந்தது, இப்ப கடன் பட்டு போனேன். கடன்காரர்கள் என்ன செய்யறாங்க? என் பிள்ளைய அடிமையா பிடிச்சிட்டு போக வர்றாங்க. இல்லையா? கடன் பட்டவங்களே தெரியும், நம்ம பிள்ளைகளையும் அநேகர் என்ன செய்வாங்க? காசு கொடுக்கலாம், திட்டுறாங்க. உன் பிள்ளைய இப்படி படிக்க வைக்கிறியா, எப்படி கல்யாணம் நடத்தின, இல்லைன்னா பிள்ளைய விலைக்கு தாரியா, என்ன தேவை கேட்பாங்க. அந்த காலத்துல பிள்ளைகளை அடிமையா கொண்டு போய் என்ன செய்வாங்க? வேலை வாங்குவாங்க. ஒரு மாட்டை எப்படி நம்ம அடிமையை கொண்டு வந்து உழுவதற்கும் வண்டி இழுப்பதற்கும் நம்ம வைக்கிறோம், இதே மாதிரி அடிமையாக கூலி கொடுக்காம வேலை செய்து அந்த பணத்தை ஈடாக்கி கொள்வார்கள். அல்லேலூயா. அதற்காக இப்ப கடன் கொடுத்தவன் திருப்பி கடன் செலுத்த முடியாத பட்சத்துல வந்து உன் பிள்ளைகளை விடு அப்படின்னு பிடிக்க வாரான். அல்லேலூயா. இந்த அம்மாவுக்கு எப்படி இருக்கும்? ஒரே ஒரு வழி, ஆண்டவருடைய தாசனுக்கு முன்பதாக நான் போகிறேன். அல்லேலூயா. வேற எங்கேயும் ஆலோசனை கேட்கல, நேர தீர்க்கதரிசி எலிசா தீர்க்கதரிசியில வருகிறாள். இன்றைக்கு சில கடன் பட்டவங்க இருக்கிறாங்க, அந்த கடனை அடைப்பதற்கு சபைக்கு வருவதற்கு நேரம், அந்த நேரத்துல வேற எங்கேயாவது காசு வருமானு தேடி போவாங்க. இதுதான் அதுக்கும் இதுக்கும் உள்ள வித்தியாசம். ஆவிக்குரிய சிந்தைக்கும் மாமிச சிந்தைக்கும் உள்ள வித்தியாசம் இதுதான். ஐயோ, இன்னைக்கு இவ்வளவு ரூபாய் இத்தனை மணிக்கு முன்னாலும் நான் கொடுக்கணும், சர்ச்சுக்கு ஆராதனைக்கு போனா அதை கொடுக்க முடியாது, அதை கொடுக்கணும், நான் வேற ஏதாவது சொந்த பந்தம் பழக்கம் இருக்கவங்களை தேடி போகணும், இல்லைன்னா ஏதாவது அடமான வைக்கணும், அந்த காசை கொண்டு வந்து இன்னைக்கு இந்த ஆளை சமாளிக்கணும்
அப்படின்னு சொல்லிட்டு அங்க போயிட்டவங்க. டெய்லி அதுதான் நடக்கும். ஒரு நாளும் சமாளிச்சு முடியவே முடியாது. ஆனா தீர்க்கதரிசி இருந்தா சமாளிக்கலாம். அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை வராது. அல்லேலூயா. எலிசா தீர்க்கதரிசி வந்து சொல்றான், என் பிள்ளைகளை பிடிச்சிட்டு போறாங்க கடன் பாரத்தினால, ஐயா நான் என்ன செய்ய அப்படின்னு. அவர் கேட்கிறார், ஏமா காரியம் எல்லாம் சரி, உங்ககிட்ட என்ன இருக்கு அப்படின்னு கேட்கிறாரு. அவ என்ன சொல்றா, எனக்கு வீட்டுல ஒரு குடம் எண்ணெயும் அல்லாமல் உமது அடியானுடைய வீட்டுல ஒண்ணுமே இல்லை. என்ன இருக்கு? ஒரு குடம் எண்ணெய் மட்டும் இருக்கு. அவட எது இருக்கோ மறைக்காம ஒளிக்காம உள்ளத சொன்ன. இல்லையா? அப்போ இங்க தேவதாசர்கள் தீர்க்கதரிசி அதனால ஆண்டவர்கிட்டன்னு வச்சுடுங்க. ஆண்டவர்கிட்ட யாருமே பொய்யா எதுவும் சொல்லக்கூடாது. இல்லையா? ரெண்டாவது, அவருடைய ஊழியத்தை செய்கிற உண்மையான ஊழியக்காரங்களையும் பொய் சொல்லக்கூடாது. புரிஞ்சுதா? எல்லா ஊழியக்காரங்களும் உண்மையான ஊழியக்காரிடத்திலே பொய் சொல்ல கூடாது. உள்ளதை உள்ளதென்று சொல்ல வேண்டும். இந்த அம்மா சொல்லுச்சு. அது கூட எனக்கு ஒண்ணும் இல்லை, ஈஸியா சொல்லிடலாம் இல்ல. இந்த அம்மா அதை சொல்லல. ஒரு கூட எண்ணெய் மட்டும் இருக்குது அப்படின்னு உண்மையை சொல்லுச்சு. நம்மள அநேகர் கடனை சொல்லுவோம், மற்ற மீதி வச்சிருக்கிறத யாரும் என்ன செய்ய மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க. எனக்கெல்லாம் வந்த கடன், என்னுடைய ஆஸ்தியெல்லாம் விற்று தீர்ந்த பிறகு என்ன செய்யல, கடன் தீரல. சிலருக்கு இருக்க கடன் அவங்களுக்கு இருக்க சொத்துக்கு உள்ளதான் இருக்கும். ஆகையனால சொத்து போனாலும் கடன் இல்லாம என்ன செய்யலாம், நின்றுடுவாங்க. எனக்கெல்லாம் அப்படி நிக்க முடியல. பிள்ளையும் தூக்கிட்டு ஓட வேண்டிய சூழ்நிலை ஒரு காலத்திலே வந்தது. அல்லேலூயா. ஓடினாலும் ஆண்டவர் விட மாட்டேன். ஏன்னா அழைப்பு அப்படி இருக்கு. நீ எங்க ஓடினாலும் விட மாட்டேன், நீ என் வேலையை செய்தாக வேண்டும். அதற்காக புடமிடுகிற ஒரு காலமாக அந்த காலம் இருந்தது. அல்லேலூயா. இப்பொழுது வீழ்ச்சி வருவதற்கு எந்த சூழ்நிலையும் இல்லை. நான் வீணாக தப்பாக எந்த வழியில் நடந்தும் கிடையாது, எந்த காசு செலவு பண்ணதும் கிடையாது. ஆயினும் சூழ்நிலை அது வந்தது. பொன் எப்படி புடமிடப்படுகிறதோ அது போல ஆண்டவருக்கு நான் வேணும். நானும் ஒரு பேர் கிறிஸ்தவனாக இருந்தேன். இந்த சூழ்நிலை வரலன்னா ஆண்டவருக்காக ஊழியத்தை நான் செய்ய முடியாது. இதெல்லாம் வந்தது நல்லது என்று இப்போ யோசிக்கிறேன். அன்றைக்கு என் சொத்து சுகம் அந்தஸ்து ஆஸ்தி எல்லாம் போச்சுன்னு கவலை தான். ஆனா இன்றைக்கு போனதுனால நான் சந்தோஷப்படுறேன். கர்த்தருக்கு சமூகத்தில் நின்று நான் சொல்றேன், அல்லேலூயா. போனதற்கு சந்தோஷப்படுறேன். அது போகலன்னா இன்னைக்கு ஒரு பேர கிறிஸ்தவனா இருப்பேன், ஒரு பணக்காரனா இருப்பேன். நாட்டுக்கு சில நல்லது வேணும்னா செய்திருக்கலாம், சபைக்கு வேணா செய்திருக்கலாம், குடும்பத்துக்கு வேணா சிலது செய்திருக்கலாம், அவ்வளவுதான். ஆனா என்னுடைய ஆத்மா எங்க போகுன்னே சொல்ல முடியாது. அல்லேலூயா. இந்த ரட்சிப்பு கிடைத்தபடினால உலக ஆசீர்வாதம் என்ன இல்லாம போனாலும் அந்த பரலோக ராஜ்யம் கிடைக்கும். கர்த்தருடைய பணியை செய்ய தகுதியற்ற எனக்கு இந்த ஒரு வாய்ப்பு ஆண்டவர் தந்திருக்கிறார்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் நான் சந்தோஷப்பட்டு கொண்டே இருக்கிறேன். அல்லேலூயா. இந்த சந்தோஷம் உங்களுக்கு நிறைவாக இருப்பதாக. அப்போ பொய் ஆண்டவரிடத்துல பேசக்கூடாது. உண்மை இருக்கிறத இருக்கு, இல்லாத இல்லை. இவ்வளவு கடன் இருக்கு, இவ்வளவு தனம் இருக்கு. இது 10 லட்சம் கடன் இருக்குன்னா உங்ககிட்ட எத்தனை கிலோ தங்க இருக்குன்னு சொல்லணும். அல்லேலூயா. ஆமா, அதை மறைச்சு வைப்பாங்க இல்லையா? இப்படிப்பட்டதான நாட்கள் இருக்குது. இது ஆண்டவர்கிட்ட எதுவும் மறைக்க, ஆண்டவரே நீர் தந்த ஆசீர்வாதம், எனக்கு இத்தனை சென்ட் நிலம் இருக்கு, என்ன வீடு இருக்கு, என்ன கார் இருக்கு, என்ன பங்களா இருக்கு, என் பிள்ளைகள் இருக்கிறாங்க, எனக்கு இத்தனை நகை இருக்குது. ஆனா அதுக்கு இடையில இத்தனை லட்சங்கள் கடனும் இருக்கிறதப்பா. மனுஷன்கிட்ட சொல்லல, ஆண்டவர்கிட்ட சொல்லி இந்த ஒண்ணுலையும் கூட எல்லா ஆசீர்வாதம் தர்றீங்களா, இந்த ஒன்னையும் கூட தீர்த்து தாங்கன்னு கேளுங்க. கேட்ட ஆண்டவர் தருவாரு. மனுஷனை தேடி போனீங்கன்னா கடன் இன்னும் கூட்டிட்டு தான் வராங்க. தந்துட்டே இருப்பாங்க, நீங்க வாங்கிட்டே இருப்பீங்க, செலவு பண்ணிட்டே இருப்பீங்க, கடன் கூட்டிகிட்டே இருக்கும். தேவபுத்திரர் எலிசா தீர்க்கதரிசனம் அவர் கேட்டார், ஒரு குடம் எண்ணெய் மட்டும் இருக்குன்னு சொன்னா. இப்ப ஆண்டவர் என்ன செய்யணும், உங்கள்ட்ட இருக்கிற ஆசீர்வாதத்தை வைத்து உங்களை கடன் இல்லாத ஒரு வாழ்க்கையில மாற்ற இயேசுவால முடியும். அல்லேலூயா. நீங்க நினைக்கலாம் முடியாது அப்படின்னு நீங்க நினைக்கலாம். என் ஆண்டவரால் முடியாத காரியம் ஒண்ணுமே இல்லை. எனக்கு எல்லாம் போய் ஒன்றும் இல்லை என்கிற சூழ்நிலை வந்த பிறகு கூட ஆண்டவர் என்ன கைவிடல, எல்லா கடனை தீர்க்க ஆண்டவர் உதவி செய்தார். அல்லேலூயா. பாருங்க 3ஆம் வசனத்துல வரும்போது, அப்பொழுது அவன் நீ போய் உன்னுடைய அயல் வீட்டுக்காரர் எல்லாரிடத்திலும் அநேகம் வெறும் பாத்திரங்களை வாங்கி உள்ளே போய் உன் பிள்ளைகளுடன் உள்ளே நின்று கதவை பூட்டி அந்த பாத்திரங்கள் எல்லாவற்றிலும் வார்த்து நிறைந்ததை ஒரு பக்கத்தில் வைன் அப்படின்னு சொன்னார். அவள் அவனிடத்திலிருந்து போய் பாத்தீங்க, அதுலயே சொல்லல, இங்க போனதோ என் பிள்ளைய படிச்சுட்டு போறாங்க காப்பாத்துங்கன்னு கேட்கறதான் வந்தா. ஆனா இவர் அந்த சைடே போகல, அந்த சைடே போகல. அவர் நினைச்சா முன்னாடி என்ன இருக்கு அதை சொல்ல வச்சார். அவ இருக்கிறத நீ பக்கத்து வீட்டுல எல்லாம் போய் வெறும் பாத்திரத்தை வாங்கிட்டு வா, வெறும் பாத்திரத்தை நீயும் பிள்ளைகளுமா சேர்ந்து
வீடை பூட்டிட்டு உள்ள இந்த எண்ணெய் என்ன செய்யுங்க, ஒன்னொன்னா வார்த்து விடு அப்படின்னு. இன்னைக்கு இதுக்கு விசுவாசிகிட்ட சொன்னா, ஊழியக்காரனை அடிச்சாத விட்டா போதும், இதுக்கா நான் உங்ககிட்ட வந்தேன்? ம் அப்படிதான் கேட்பாங்க. நான் இந்த பிரச்சனையில உங்ககிட்ட ஜெபிக்கலாம், இல்லைன்னா நீ வந்து ஏதாவது காப்பாத்தணும்னு பார்த்தா நீ இப்படியா சொல்ற? அப்படிதான் கேட்பாங்க. இந்த அம்மா எதுவுமே மாறி பேசல, அப்படியே போச்சு. அவ சொன்ன மாதிரி அந்த பிள்ளைகளை அனுப்பி பக்கத்து வீட்டுல இந்த பாத்திரங்களை எல்லாம், வெறும் பாத்திரங்களை எல்லாம் வாங்கினான். நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்களை சண்டை பிடிச்சிட்டு இருந்தா இந்த பிள்ளைகளோட பாத்திரத்தை கொடுத்து விடுவாங்களா? அப்ப இந்த ஆசீர்வாதம் கிடைக்கணும்னா நம்ம அக்கம் பக்கம் எப்படி இருக்கணும்? இதான் முதல்ல சொன்னது. அன்புக்கு கடன்படணும். மற்ற மாதிரி பணத்துக்கு கடன்பட, யார எதுக்கும் கடன்பட வேண்டாம். இந்த அம்மா எல்லாரிடத்திலும் அன்பாய் இருந்தபடியினால இந்த பிள்ளைகளை அனுப்பினால் எல்லாரும் இருந்த வெறும் பாத்திரங்களை எல்லாம் கொடுத்தாங்க. இல்லையா? எலிசா திரிசா இது எதுக்கு எப்படின்னுலாம் கேள்வியும் கேட்கல. ஏன் ஐயா ஒரு குடம் எண்ணெய் இருக்கு, இதை எல்லா வீட்டுல இருக்க எல்லா பாத்திரமும் எல்லாத்துலயும் ஊத்த சொல்ற? அப்போ நான் அவ யோசிக்கலாம்ல, எத்தனை பாத்திரத்துல ஊத்ததான் அது பத்தம், மீதி பாத்திரம் எதுக்கு, வேஸ்ட் தானே. சிந்திக்கலாமா, சிந்திக்க கூடாதா? இப்படியெல்லாம் நாம் சிந்திக்கிறபடினாலதான் அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியாமல் இருக்கிறோம். இல்லையா? அவர் என்ன செய்கிறாரோ அந்தபடி செய்யுங்கள். முதலாம் அற்புதம், காண ஒரு கல்யாண வீட்டுல இயேசுடைய தாயார் சொல்ல, அவர் என்ன சொல்கிறார் அந்தபடி செய்யுங்க. அங்க அற்புதம் நடந்தது. முந்தின ரசத்தை விட பிந்தின ரசம் ருசியா இருந்தது. அதுக்கு மேல மாற்று கருத்தை இல்லை. வேத வசனத்தின்படி யார் என்ன சொன்னாலும் அப்படியே நீங்க கீழ்ப்படிங்க. அதை கஷ்டமா நீங்க நினைக்காதீங்க. அங்கதான் ஆசீர்வாதமே இருக்கிறது. அல்லேலூயா. இவள் போனா பக்கத்து வீடுல ஐக்கியமா இருந்தபடினால பிள்ளைகள் போய் எங்க பாத்துறாங்க. அந்த பிள்ளை அவங்களும் எதுக்குன்னு கேட்டுருக்க. நம்ம பிள்ளைகளை விட்டா 46 கொஸ்டின் கேட்பாங்க அடுத்த வீட்டுக்காரங்க. என்னத்துக்கு வாங்குற, உங்க அம்மையா சொல்லி விட்டது, இதை வாங்கிக்கிட்டு என்ன செய்ய போற அப்படின்னு அதிகமான கேள்வியை கேட்கிற ஒரு கூட்டங்களும், ஒரு கூட்டம் இல்லை, எல்லா கூட்டங்களும் அப்படிதான் இருக்கிறது. அதனுடைய அர்த்தம் வரைக்கும் திருப்பி பாத்திரத்தை திருப்பி கொண்டு போகும்போதும் கேட்பாங்க, என்ன நடந்தது, அது பாத்திரத்தை கொண்டு பாத்திரத்தை தார, எதுக்கு இப்படி ஒரு சம்பவம் எங்கேயுமே நடக்காது, அப்படி வாங்க வேண்டிய அவசியம் இருக்காது. 46 கொஸ்டின் கேட்பாங்க. நான் நினைக்கிறேன் அங்க எல்லாம் கொஸ்டின் கேட்டிருக்கேன். ஏன்னா அவ்வளவு அன்பாக அந்த அம்மாவும் குடும்பமும் சுற்றி இருந்தபடினால அவங்க சொல்ல இருந்த பாத்திரத்துல எல்லாம் பறை கொடுக்குறாங்க. இங்க உள்ள கொண்டு வந்தாச்சு. இப்ப வீடை பூட்டியாச்சு. தாயும் பிள்ளையும் அல்லேலூயா சேர்ந்து என்ன செய்யங்கன்னா அந்த பாத்திரத்தை பிள்ளைகிட்ட கேட்கறாங்க. ஒண்ணுன்னா வைக்க இந்த அம்மா ஊற்றிட்டே இருக்கிறாங்க. அல்லேலூயா. இப்ப ஊற்றிட்டு இருக்கும்போது குடத்துல என்ன செய்யல, குறையில வந்துட்டே இருக்குது. எல்லா பாத்திரங்களும் நிரப்பப்பட்டது. அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதத்தை தரும்போது எங்க இருந்து வந்துன்னு நமக்கே தெரியாது. நமக்கு தெரிஞ்ச ஒரு குடம் எண்ணெய் இருக்குது. இப்ப 10 லிட்டர் குடமா இருந்தா 1 லிட்டர் பாத்திரத்துல 10 லிட்டர் பாத்திரத்துல ஊத்தும் போது இந்த எண்ணெய் தீரும். 11வது பாத்திரம் ஊத்துக்கு குடத்துல எண்ணெய் இருக்காது. இதுதான் நமக்கு தெரிஞ்சது. அல்லேலூயா. ஆனா ஆண்டவருடைய வார்த்தை கீழ்ப்படிந்தால் அப்படி 1000 லிட்டர் பாத்திரங்களை நீங்கள் வைத்தாலும் இங்க இருக்கிற எண்ணெய் வந்துட்டே தான் இருக்கும். அல்லேலூயா. நான் அடிக்கடி யோசிப்பேன், நான் மனைவியும் சில வேளை யோசிப்போம், நம்ம யாரையும் வஞ்சித்தது கிடையாது, யாரையும் ஏமாற்றினது கிடையாது, எங்கேயும் திருடினது கிடையாது, இல்ல அநியாயமாய் சம்பாதித்த எதுவுமே கிடையாது. எப்படித்தான் இந்த கடன் எங்களுக்கு தீர்ந்தது என்பது இன்றைக்கு எங்களுக்கு ஆச்சரியமாய் இருக்கிறது. நான் நினைக்கிறேன் இப்படிதான் வந்துட்டே இருந்திருக்கும், நம்ம கொடுத்துட்டே இருந்திருக்கோம். அல்லேலூயா. யாருமே வேண்டான்னு சொல்லி தய காட்டல, எல்லாருக்கும் கொடுத்தோம். எத்தனை வருஷம் வட்டி பாக்கி கிடந்ததோ அத்தனை வருஷத்தை வட்டியை சேர்த்து தான் கொடுத்தோம். அவங்க தந்த அசலை விட எத்தனை மடங்கு அதிகமா வட்டி வாங்கினாங்கன்னு சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு கொடுத்தோம். சிலர் மட்டும் கடைசியில 1 மாத வட்டி விட்டு தந்தவங்க உண்டு, 2 மாத வட்டி விட்டு அதுவும் நான் விட்டு தர கேட்கல, அவங்களுக்கு மனம் பொறுக்காம விட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. எப்படித்தான் தீர்ந்துன்னு தெரியாது. நான் எவ்வளவு முயற்சி எடுத்தேன், தீர்க்க முடியவே இல்லை. நாம் கர்த்தருக்காக நம்மை அர்ப்பணிக்கும் போது கர்த்தர் அந்த காரியத்தை வாய்க்க செய்வார். அல்லேலூயா. ஊழியத்தில் அழைக்கப்பட்டது சின்ன வியாபாரம் செய்துட்டு இருந்தேன். ஊழியத்தில் வருமானங்கள் கிடையாது. எதிர்பார்த்த அன்றும் இன்றும் ஊழியம் செய்வது நான் கிடையாது. ஆண்டவர் தரிசனம் தர, கடையை பூட்டு, ஊழியத்துக்கு முழு நேரம் ஒப்புக்கூடாது. இதை பார்த்த கடையை பூட்டுனா மீன் வாங்கும் காசு இருக்காது, வேற இன்னொரு மசாலா வாங்கும் காசு, என்ன செய்கிறது ஆண்டவர் என்று சொல்லி அதுக்கும் பல காலத்தை தாண்டி போயிடுச்சு. ஆனாலும் கடன் எடுத்துட்டு தான் கடைசியில பார்த்தோம், கர்த்தர் சொல்லிட்டார், அவர் பார்த்துக்கொள்ள, கடை அப்படி இழுத்து பூட்டிட்டோம். அல்லேலூயா. பூட்டுவதற்கு நிறைய காரணம் உண்டு. நான் பூட்ட விரும்பல. பூட்டுவதற்கு ஏதுவாக ஆண்டவர் சில நிறைய அடையாளங்களை கர்த்தர் தந்தார், தடைகளை தந்தார். அப்படியே பூட்டினேன். அந்த கடை இருந்த நாட்கள், கடை ஆரம்பித்த நாட்களிலிருந்து கடை பூட்டுற நாள் வரைக்கும்
நான் ஏதாவது ஒரு வகையிலே கடன் வாங்குறது உண்டு. செயலி சீட்டானாலும் சரி, பேங்க்ல பிசினஸ் லோனா இருந்தாலும் சரி, மக்கள்கிட்ட இருந்து வாங்குறது உண்டு. ஆனா என்றைக்கு அந்த கடையை பூட்டி ஆண்டவர்ட்ட எனக்கு கடன் வாங்க மாட்டேன். நீங்க தந்தாதான் சாப்பிடுவேன்னு அர்ப்பணிச்சணும். அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் சாப்பாட்டுக்கு ஆண்டவர் குறை வைக்கல. எல்லா கடனையும் தீர்க்க ஆண்டவர் கிருபை செய்தார். அல்லேலூயா. அதுதான் அற்புதம். அதுதான் அதிசயம். நம்ம ஆராதிக்கிற தேவன் அப்படிப்பட்டவர் தான். எனவே எப்படி கடன் தீரணும்னு நீங்க எதிர்பார்க்கண்டாம். கர்த்தர் எப்படியோ தீர்க்க போகிறார். இந்த குடத்துல தண்ணி வந்துட்டே இருக்கிறது அப்படின்னா உங்களுக்கு வீண் செலவே வராது. கையின் பிரயாசங்கள் அப்படியே ஆசீர்வதிக்கப்பட்டு படிப்படிப்படியா இவ எப்படி ஒரு குடத்துல ஒரு பாத்திரத்துல ஊத்தி அடுத்த பாத்திரத்துல ஊத்தினாலும் அது மாதிரி உங்களுடைய கடன் ஸ்டெப்பா குறைந்து வரும். இன்றைக்கு சிலருக்கு இந்த லோன் கடன்கள்லாம் தள்ளுபடி வருகிறது. அதுல ஒரு ஆச்சரியம் வருகிறது. அப்படித்தானே? நம்ம கேட்கல தள்ளுபடி, ஆட்டோமேட்டிக்கா தள்ளுபடி, அதுல கொஞ்சம் குறை வருது. ஆண்டவர் இந்த கடத்தை குறைச்சார். எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. அப்படின்னு நம்ம எல்லாம் இருக்கத்தான் செய்யறோம். இங்கேயும் இருக்கிறோம் இல்லையா? தீர்க்க முடியாத கடன் இருக்கும்போது திடீர்னு அரசாங்கம் என்ன செய்ய ஒரு தள்ளுபடியை கொடுக்கிறது. ஒரு சின்ன மூச்சு வருகிறது. இப்படியா படிப்படியா உங்கள் கடன்கள் தீர்ந்து கடன் இல்லாத ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் நிச்சயமாகவே உங்கள் வாழ்க்கையிலே தருவார் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. அல்லேலூயா. இப்போ பாத்திரத்தை ஊத்திட்டே இருக்கிறாங்க. அப்புறமா பாத்திரம் அம்மா கேட்க கேட்க எல்லா பாத்திரத்தையும் அடுத்த பாத்திரம் இல்லை. பாத்திரம் எல்லாமே இன்னும் பாத்திரம் இருந்தது அங்கேயும் வார்க்கப்பட்டு இருக்கும்னு நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. அப்ப எந்த அளவுக்கு உங்கள் பாத்திரம் நிரம்பி வழிகிறோம்னா, உங்கள் பாத்திரம் எந்த அளவுக்கு ஆயத்தமா இருக்கிறதோ, ஆண்டவரை நோக்கி கொண்டு இருக்கிறதோ, தகுதி உள்ளதா இருக்கிறதோ, ஓட்டை இல்லாத நல்ல பாத்திரமா இருந்தீங்கன்னா உங்கள் பாத்திரம் நிரம்பி வழியத்தக்கதாக ஆண்டவர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை இருக்கிற ஸ்தலத்திலே தருவார். தாவீது சொல்லும்போது, சத்துருக்கள் மத்தியில எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தினீர், என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. எந்த இடத்துல நீங்க வெக்கப்பட்டு போனீங்களோ, கடன் தொல்லையினால நிந்திக்கப்பட்டீங்களோ, அவமானப்படுத்தோ, அந்த இடத்துல நிரம்பி வழியத்தக்கதான ஆசீர்வாதத்தை தர என் இயேசு போதுமானவராய் இருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்க. அல்லேலூயா. அவர் போதுமானவராய் இருக்கிறார். அடுத்த பாத்திரத்தை கேட்டா பாத்திரம் வேற இல்லை. அப்போதான் இந்த தண்ணி என்ன செய்துச்சு? தீர்ந்துச்சு. அந்த எண்ணெய் தீர்ந்து விட்டது. அல்லேலூயா. குடத்துல எண்ணெய் தீரல, குடத்துல எண்ணெய் இருக்கு, வார்த்தது தீர்ந்து போச்சு. இன்னும் பாத்திரம் இருந்தா வந்துகிட்டே தான் இருக்கும். அல்லேலூயா. இப்ப நின்று விட்டது, எண்ணெய் நின்று விட்டது. இப்ப அவ யோசிக்கிறான், நம்ம என்ன நினைச்சோம், அடுத்த வீட்டுக்கு தெரியாமலே எவ்வளவு தூரம் மூடி வைக்க முடியுமோ அவ்வளவு தூரம் மூடி வைப்போம். இந்த அம்மா என்ன செய்ய தெரியுமா? அப்படியே வச்சுக்கிட்டு மீண்டும் அந்த தீர்க்கதரிசியை தேடி போனோம். கஷ்டத்தின் மத்தியில மட்டுமல்ல ஆண்டவரை தேடுவது, ஆசீர்வாதத்தின் மத்தியிலும் நாம் ஆண்டவரை தேடுகிறவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. அநேகர் கஷ்டங்கிறவங்க ஆலயத்தில் வர்றாங்க, ஜெபிக்கிறாங்க, ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்கிறார்கள். அப்புறமா அவர்களை தேடினாலும் காண முடியாமல் இருக்கிறார். அப்படி அல்ல, அது தேவ சித்தம் அல்ல. அல்லேலூயா. இந்த அம்மா அப்படியே போன, ஆண்டவரே நீங்க சொன்ன மாதிரி நான் செய்தேன், இப்படியெல்லாம் வந்துச்சு. அப்ப அவர் சொல்லிவிட, நீ இந்த எண்ணெயை விற்று என்ன செய், எல்லா கடனையும் தீர்த்து விடு, மீதம் இருக்கிறத நீ மக்களுமா சந்தோஷமா சாப்பிடுங்க. இந்த நாளில் வாழ முடியாதபடிக்கு, பிள்ளைகளை படிக்க வைக்க முடியாதபடிக்கு, வியாதிக்கு மருந்து வாங்க முடியாதபடிக்கு, சாப்பிட முடியாதபடிக்கு, நல்ல ஒரு வீடு இல்லாதபடிக்கு, ஒரு வாகனம் இல்லாதபடிக்கு, வேற ஏதோ ஒரு காரியம் இல்லாதபடிக்கு, பிள்ளைகளுக்கு திருமணம் பண்ணி கொடுக்க முடியாதபடிக்கு, ஏதோ ஒரு காரியத்தில் நீங்கள் துக்கித்து இந்த நாளில் இந்த இடத்துல வந்திருக்கீங்கன்னா, நீங்கள் கர்த்தரை தேடுங்கள். உங்கள் பாத்திரம் நிரம்பி வழியும். உங்கள் கடன் அதி சீக்கிரத்திலே நீங்கிவிடும். அப்படி எப்படி தீருகிறது நமக்கு தெரியாது. ஆண்டவர் ஒரு ஊற்றை வைத்திருக்கிறார், ஒரு ஆசீர்வாத ஊற்றை வைத்திருக்கிறார். அது உங்கள் கடன்களை எல்லாம் மாற்றும். நீங்கள் செய்ய வேண்டியது, இனி கடன் வாங்காது இருக்க வேண்டும். அப்படி ஒரு தீர்மானம் இன்றைக்கு நீங்கள் தீர்மானித்து கடந்து செல்வீர்கள்னா உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் பெரிய அற்புதத்தை செய்வார். அன்பிற்கு மட்டும் நீங்கள் கடன்படுங்கள். வேறு எந்த ஒரு காரியத்துக்கும் யாரிடத்திலும் கடன்படாதிருங்கள். அப்படி இருப்பேனுங்கிறவங்க கரங்களை உயர்த்தி ஒரு அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் அப்படியே செய்வாராக. உங்கள் கடனை அதி சீக்கிரத்தில் தீர்த்து, கடன் இல்லை என்று சாட்சியாய் தேசத்திலும் சபையிலும் உங்களை நிறுத்துவாராக. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். நீங்கள் இனி கடன் வாங்குறவர்களாக அல்ல, அநேகருக்கு கடன் கொடுக்கிறவர்களாக கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறார். நீங்கள் செய்ய வேண்டியது, ஒருவர் என்ன செய்ய வேண்டும்? அன்பு கூறுகளை மட்டும் கடன்படுங்கள். யாரிடத்திலும் வேற ஒரு காரியத்திலும் நீங்கள் கடன்படாதிருங்கள். கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க. கர்த்தர் உங்களுக்கு செவி கொடுத்து அற்புதத்தை செய்ய போகிறார். எல்லாரும் அப்படி ஜெபம் பண்ணலாமா?
எல்லாரும் அப்படி ஜெபம் பண்ணி ஆண்டவர்கிட்ட கேளுங்க பார்க்கலாம். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே என்னுடைய கடன் தீரும்படியாய் உதவி செய்யுங்க. நான் இனி கடன் வாங்க மாட்டேன். உண்மை அறியாம நான் எந்த காரியத்தையும் செய்ய மாட்டேன். ஒரு காரியம் சொன்னா உங்களை கேட்டுதான் செய்வேன் ஆண்டவரே. ஆண்டவர் கரங்களை ஒப்பு கொடுங்க. நீயோ கடன் வாங்காதிருப்பாய், அநேகருக்கு கடன் கொடுப்பாய். அன்பிற்கு மட்டும் நீங்கள் கடன் படுங்கள், மற்ற எந்த ஒரு காரியத்திலும் கடன் படாதிருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.